உன்னோட இமேஜினரி கதை இருக்குல்ல, நான் கேட்டுட்டேன். அப்புறம் நீ ஒரிஜினல் கதையை கேளு. பிராச்சிக்கும் ரியாக்கும் பாதுகாப்புக்கு யாருமே தேவையில்லை. தே ஆர் வெரி ஸ்ட்ராங், பிரேவ், வெரி ஸ்மார்ட்டான பொண்ணுங்க. அப்படி ஏதாவது ஒரு பையன் கிண்டல் பண்ணான்னு வை, அவன் கதையே முடிஞ்சது இவங்களால. சோ டோன்ட் வெரி, அதை நினைச்சு நீ கவலைப்படாத. அவங்க நீ பாத்துக்க தேவையில்ல, அவங்க உன்னை நல்லா பாத்துப்பாங்க. தனு மாதிரி பொண்ணுகிட்ட இருந்து உன்னை காப்பாத்துவாங்க, புரிஞ்சுதா? என்ன பாத்துப்பாங்களா? இப்ப நான் தான் அவங்கள பாத்துக்கணும், அவங்கள பாதுகாக்கணும். அதாவது உன்ன மாதிரி irresponsible பசங்க கிட்ட இருந்து. சோ இன்னையில இருந்து உனக்கும் எனக்கும் இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் கட். ஐ டோன்ட் நோ who you are bro. ஒன் செகண்ட் இங்க வா. என்ன பண்ற? ஒன் செகண்ட், நீ தண்ணி அடிச்சிருக்கியா? ஏன் இப்படி லூசு மாதிரி உளறிட்டு இருக்க? அது இல்ல, இது இல்ல, அது இல்ல, இது இல்லன்னு. இப்போ நம்ம யோசிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. சீஃப் தனுவை கல்யாணம் பண்ணிக்க சரின்னு சொல்லிட்டாரு. ஏதோ ஒரு விதத்துல நம்ம சீஃபை காப்பாத்தியே ஆகணும். அப்படி முடியாதுன்ற விதத்துல சீஃப் கல்யாணம் பண்ணி தான் ஆகணும். அதுக்கப்புறம் சீஃபை நம்ம காப்பாற்ற முடியாது. பிரஸ் வர விஷயத்த நீ ஏன் என்கிட்ட சொல்லல? அட எனக்கு தெரிஞ்சாதானே சொல்றதுக்கு. ஆனா எனக்கு முதல்ல எப்ப தெரிய வந்ததோ அப்பதான் நான் உனக்கு போன் பண்ணேன். ஆனா நீ போன் எடுக்கலன்னு தெரிஞ்சதோ நேரா உன் வீட்டுக்கு கிளம்பி உன்னை கூட்டிட்டு போகிறதுக்கு இங்க வந்தேன். இப்போ இங்க இருக்கிறேன், புரியுதா? சரியா? ஆனா நீ என்ன பாராட்டவே மாட்டேங்கிற. ஓகே, ஐ எம் சாரி. நீ என்னோட உண்மையான தம்பின்னு எனக்கு தெரியும். ஓகே, யூ ஆர் தி ஒன்லி ஒன். என் உயிர் ராணி. அவங்கள பார்க்காத. இனிமே அவங்க என்னோட ஃபேமிலி. இன்னைக்கு இல்லனா அவன் நாளைக்கு கண்டிப்பா ஒத்துப்பான். ஆனா இந்த விஷயத்த நீ இன்னைக்கே ஒத்துக்கிட்டேன்னு வையேன், அது உனக்கு தான் நல்லது. நீ அப்படி என்ன சொல்லி பாட்டிய முட்டாளாக்குனேன்னு எனக்கு தெரியாது. ஆனா என்ன முட்டாளாக்க முடியும்? ஐ டோன்ட் நோ பிரக்யா, உனக்கு ஏன் இப்படி தோணுதுன்னு தெரியல. நான் ஒன்னும் முட்டாள் இல்ல பிரக்யா. இன்ஃபேக்ட் நான் உன்னை தியாகி ஆகிறதுக்கான வாய்ப்பை தரேன். அதனாலதான் உன்கிட்ட சொல்றேன். நீயே எனக்கு அபிய கல்யாணம் பண்ணி வச்சிருக்கணும். ஒருவேளை நீயே ஒத்துக்க வச்சிருந்தா உன் பொண்ணுங்களை பார்க்க நான் அலோவ் பண்ணிருப்பேன். ஆனா இப்ப அலோவ் பண்ண மாட்டேன். என்கிட்ட இருந்து என் பொண்ணுங்களை உன்னால பிரிக்க முடியாது. அப்படி நடக்க நான் விட மாட்டேன். நீ எனக்கும் அபிக்கும் கல்யாணம் நடக்கிறதுக்கே குறுக்க நிக்கிற. ஆனா நடக்க போதுல. அப்புறம் அதுவும் இல்லாம பிராச்சியை நான் சந்திக்க உனக்கு விடுறேன்ல. இல்லனா நீ ஒரு வேலை பண்ண, எனக்கும் அபிக்கும் கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறமா நீ உன்னோட இந்த பொண்ணை கூட்டிட்டு நீ கிளம்பிடு, சரியா? இல்லனா தேவையில்லாம நான் ஃபோர்ஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். ஓகே, டேக் கேர். ஒத்துக்கிட்டாங்க. எப்ப பெத்த பொண்ணு ஃப்ரெண்டா மாறாலும் அதுக்கான அர்த்தம் அவ வளர்ந்துட்டான்னு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. சரி வாங்க, பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல என்ன நடக்குதுன்னு பாப்போம். எனக்கு நர்வஸாவே எக்ஸைட்டட். எனக்கு உன் கண்ணால எதை பாக்குறியோ அதுதான் உண்மை. அது சரி. ஆனா நீ என்கிட்ட இருந்து எந்த உண்மையை மறைக்க பாக்குறியோ அந்த உண்மைதான் எனக்கு உண்மைன்னு தோணுது. இங்க பாரு, நீ என் கண்ணை பார்த்து பேசாத அப்பவே தெரியுது நீ என்கிட்ட போய் சொல்றேன்னு. நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன், ஆனா கண்டிப்பா பிளாக்மெயில் பண்ணுவேன். உண்மையாதான் சொல்றேன். அதாவது உன்னோட போன் உனக்கு நல்ல கண்டிஷன்ல திரும்ப கிடைக்கணும்னா எனக்கு இப்பவே நீ உண்மையை சொல்லி, இல்லன்னா நான் தண்ணியில போட்டுருவேன். என் போன கூட ரன்பீர், என் போன கூட. இல்ல இல்ல இல்ல, ரன்பீர், give me my phone. சொன்னா கேளு. இங்க பாரு பிராச்சி, உள்ள என்ன நடக்குதுன்னு நீ என்கிட்ட சொல்லலன்னு வை, அப்புறம் நான் ரியா கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்லிடுவேன். என்ன சொல்லுவ? அதாவது நான் நீ என்ன கம்பல் பண்றன்னு சொல்லிடுவேன். நான் போய் சொல்லிடுவேன். சரி போய் சொல்லு. நானும் சொல்லுவேன் நீ என்ன பாத்துக்கிட்டே இருக்கேன்னு. நீ யாருகிட்ட பேசிக்கிட்டு இருந்தாலும் உன்னோட கவனம் எங்க இருந்தாலும் நீ என்ன மட்டும் தான் பாத்துட்டு இருப்பேன்னு சொல்றேன். போய் சொல்லு. ஓகே, நான் எப்படி பாக்குறேன்னு உனக்கு எப்படி தெரியும்? என்ன நான் அது என்னன்னா நீ என்ன பாத்துக்கிட்டே இருக்கல, அதனாலதான் உனக்கு தெரிஞ்சிருக்க. இங்க பாரு பிராச்சி, நீ என்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லு. நீ ரியா கிட்ட போய் கன்ஃபெஷன் பண்ண முடியுமா? என்னால முடியும். நீ போய் ஆனா ரியா கிட்ட சொல்ல முடியுமா? சொல்லு. முடியாதுல்ல?
அப்புறம் உன்கிட்ட ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. எனக்கு உன் கூட இப்படி எல்லாம் பண்ண விருப்பம் இல்லதான். ஆனா என்கிட்ட வேற எந்த ஆப்ஷனும் கிடையாது இப்போ. ஒண்ணு நீ என்கிட்ட உண்மையை சொல்லி, இல்லன்னா நான் இப்போ உன்னோட போனும் போயிடும். அப்புறம் ரியா கிட்டயே சொல்லுவேன், ரியா இங்க பார் கொஞ்சம் நில்லு. நான் சொல்றேன். சொல்லு. அதாவது நடக்கிறதெல்லாம் பல்ஜித் தாதி பேசிட்டு இருக்காங்கல்ல, தனு இங்க கூட்டிட்டு வந்தது, சடங்க பத்தி பேசினது, அப்பாவை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சது எல்லாம் ஏற்கனவே முடிவு பண்ணது. இன்ஃபேக்ட் மீடியாவை கூட நாங்க தான் வர வச்சோம். நாங்கன்னா நீங்க எல்லாருமே வா. இல்ல எல்லாரும் இல்ல. ஆலியா அத்தைக்கும் மித்தாலி ஆண்டிக்கும் எதுவும் தெரியாது. மத்தவங்க எல்லாருக்கும் பாட்டி என்ன பண்றாங்கன்னு தெரியும். தனு ஆண்டி அப்பாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாதான் இந்த கேஸ்ல இருந்து அப்பா வெளியில வர முடியும்னு நாங்க எல்லாரும் சேர்ந்து பிளான் போட்டோம். கட்டாய கல்யாணமா? இது உங்க ரூம் தானே பாட்டி? ஆமா, உனக்கு நான் உன்னை கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு முக்கியமான காரணம், ஒரு வழியா நீ உன் சந்தேகத்தை விட்டுட்ட இல்லையா, அதுக்கு நான் ஏதாவது கொடுக்கணும் இல்லையா. நான் இப்ப வரேன். இன்னைக்குதான் உனக்கும் அபிக்கும் சடங்கு முடிஞ்சிருக்கு. சோ அதுக்கான கிஃப்ட் உனக்கு கொடுக்கணும் இல்லையா. உனக்கு ட்ரெஸ் எடுக்க இங்க வந்த இல்லையா, அப்ப நான் இங்கேயே வச்சிட்டேன். இன்னைக்கு நான் இத உனக்கு போட்டு விடுறேன். அப்புறம் இதே மாதிரி உன்னோட மருமகளுக்கும் நீ போட்டு விடணும். புரியுதுல நான் என்ன சொல்ல வரேன்னு? இந்த பரம்பரைய அடுத்த தலைமுறைக்கு நீ தான் கொண்டு போகணும். நான் உனக்கு இப்ப கொடுத்திருக்கிற வேலைய தல்லு பிரகியாக்கு கொடுக்கவே இல்ல. நான் என்ன சொல்ல வரேன்னா, பல வருஷமா நீ அபிக்காக காத்துக்கிட்டு இருக்க இல்லையா, அதோட பலன் தான் இது. பொய் சொல்லி சொல்லி என் வாயெல்லாம் வலிக்குது. ஆனா கொஞ்ச நாளைக்கு இத சொல்லிதானே ஆகணும். அபி நிரபராதிங்கிற ஆதாரம் கிடைக்கிற வரைக்கும் இத சொல்லிதானே ஆகணும். பெரியவங்க சரியாதான் சொல்லிருக்காங்க. நேரமும் அதிர்ஷ்டமும் வந்துருச்சுன்னா அதை விட பெரிய கிஃப்ட் வேற எதுவுமே இல்லைன்னு. இப்ப எனக்கான டைம் வந்துருச்சு. எனக்கு சொந்தமானதெல்லாம் இப்ப எனக்கு திரும்ப கிடைக்க போகுது. என்னம்மா யோசிக்கிற? முகத்துல இப்படி ஒரு சிரிப்பு வந்திருக்கு. அது என்னன்னா, என்னால முடியாதத நீங்க சாதிச்சிட்டீங்க பாட்டி. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அபிய ஒத்துக்க வச்சிட்டீங்க. ஆனாலும் அவர் இந்த கல்யாணத்தினால ரொம்ப கோவமா இருக்காரு. ஆனா நீங்க சொன்ன மாதிரியே அதுவும் சீக்கிரம் சரியாயிடும். நான் என்னம்மா சொன்னேன்? அதான் அது வந்து இவ இங்கதான் இருக்காளா? போறேன். ஆனா திரும்பி வரதுக்காக தான் போறேன். ஏன்னா நம்ம லவ் ஸ்டோரியோட செகண்ட் சீசன் ஆரம்பிக்க போகுது. மோஸ்ட் ரொமான்டிக் லவ் ஸ்டோரி ஆஃப் எவர். முதல் காதல், அப்புறம் சண்டை, அப்புறம் கோர்ட் கேஸ், அப்புறம் திரும்ப கல்யாணம். லவ் யூ பாட்டி. கொஞ்சம் கொஞ்சமா எல்லாமே மாறிடும். என்ன பாட்டி சொல்லுவாங்க. ஓகேவா பாட்டி? போயிட்டா. உண்மையவே கலக்கிட்டீங்க ராக் ஸ்டார் பாட்டி. என்ன கேம் ஆடி இருக்கீங்க? முதல்ல நான் சந்தேகப்பட்டேன் உங்களால முடியுமோ முடியாதோன்னு. ஆனா இப்ப தனுவியே கவுத்துட்டீங்க. இந்த டவுட் எனக்கு இருந்ததுப்பா, என்னால முடியுமா முடியாதான்னு. ஆனா அந்த கடவுளோட ஆசீர்வாதத்துல எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா முடிஞ்சிருச்சு. என்னமா போய் சொல்றீங்க? சூப்பர் போ, ஜாலியா இருக்கு. அது போகட்டும், கொஞ்சம் கொஞ்சமா தனுவோட காதல விழுந்துருவா நம்ம நினைக்கிறா. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா அவ யாருன்னு இந்த உலகத்துக்கு தெரிய போகுது. அது சரி, பிரக்யா எங்கன்னு சொல்லு. நான் இப்ப அவகிட்டதான் போயிட்டு இருக்கேன். பிரஸ்காரங்க இங்க இருந்து போயிட்டாங்க, தனுவும் போயிட்டா. இப்ப நான் போய் ரொமான்ஸ் பண்ண போறேன். கடவுள் புண்ணியத்துல நீங்க இந்த மாதிரி எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். ஒரு தடவை உங்க வாழ்க்கையில இருந்து தனு போயிட்டான்னு வையி, அதுக்கப்புறம் எனக்கு என்ன தோணும் தெரியுமா? அதுக்கப்புறம் எல்லா பிரச்சனையும் விட்டு போயிருச்சுன்னு தோணும். போ. போப்பா. தேங்க்யூ பாட்டி. லவ் யூ. லவ் யூ டூ யா. பிராச்சியும் ரியாவும் இததான் ஆசைப்படுறாங்க. இன்ஃபேக்ட் இவங்க 2 பேர் தான் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணது. முழுசா எல்லா விஷயத்தையும் சொல்லுங்கப்பா. ஏன்னா சரிதா பண்ணிருக்கா. அவங்க பொண்ணு பிரக்யா விஷயத்துல அவங்க ரொம்ப பொசசிவ். அவங்கள பத்தி ஏதாவது சொல்லிட்டா போய் கொன்னுட்டு வந்துருவாங்க. நடந்த விஷயத்த சொல்லுங்கப்பா, முழுசா சொல்லுங்கப்பா. சொல்லுங்களேன், முழு விஷயத்தையும் என்கிட்ட சொல்லுங்க. அதாவது விஷயம் என்னன்னா, நீங்க டிவில பாத்தீங்க இல்லையா, அது எல்லாமே ஒரு டிராமா, உண்மை கிடையாது. அது எல்லாமே எங்களோட பிளான் தான். அது தனுக்கு எதிரா நாங்க பயன்படுத்தின கடைசி ஆயுதம். அப்பதான் எங்களால நான் சொல்றேன். இத சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் நல்லா வர்ணிச்சு சொல்றேன். அதான் இந்த தனு இருக்கலே, ஒரு வக்கீல் அனுப்பி அந்த வக்கீல் மூலமா எங்களை மிரட்டினா. என்னோட கிளைண்ட் தனுஸ்ரீ இந்த கேஸ வாபஸ் வாங்கிக்க தயாரா இருக்காங்க. ஆனா அதுக்கு பதிலா மிஸ்டர் மெஹரா அவங்கள கல்யாணம் பண்ணிக்க தயாரா இருக்கணும். No need for that. எங்ககிட்ட சொல்யூஷன் இருக்கு. நாங்க உங்க கூட இருக்கோம்ல, நம்ம எல்லாரும் சேர்ந்து தனு ஆண்டிய முட்டாளாக்குனா போதும். தனுவை என் மருமகளா நான் ஏத்துக்கிட்டேன். அப்புறம் அபினி தனுவும் உன் பொண்டாட்டியே ஏத்துக்கோ. இன்னைக்கே உங்களுக்கான சடங்கை நான் பண்ண போறேன். அதுவும் எல்லார் முன்னாடியும்.
இப்ப புரிஞ்சுதா? இப்ப புரிஞ்சுதா? இதெல்லாம் நடக்கிறதுனாலதான் தனு கோர்ட்ல இவருக்கு எதிரா எதுவும் பண்ண மாட்டா. எதுவும் பண்ண மாட்டாளா? அட இப்ப பல்ஜித் பாட்டி என்ன சொல்றாங்களோ அததான் செய்வா. அது பல்ஜித் பாட்டி இருக்காங்களே அவள அது என்ன சொல்லுவாங்க? அவளோட கடிவாளம் பாட்டிக்கிட்ட. அவ கடிவாளம் பாட்டிக்கிட்ட. ஆமா, அதனால நாளானிக்கு இந்த கேஸ் கோர்ட்டுக்கு வரும்போது இத தள்ளி போட்டுருவாங்க. அது மூலமா தனுக்கு எதிரா சாட்சி திரட்டுறதுக்கு நமக்கு டைம் கிடைக்கும். நமக்கு ஆதாரம் மட்டும் கிடைச்சிட்டா அப்பா நிரபராதின்னு நம்ம நிரூபிச்சிடலாம். அதுக்கப்புறம் தனுவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி அவளை வீட்டு விட்டு துரத்திடலாம். சரி, நான் போன் பண்றேன், நீங்க அங்க வருவீங்களா சொல்லுங்க. செம்மையா டான்ஸ் ஆடலாம். இப்ப புரிஞ்சுதா? கல்யாணத்துக்கு முன்னாடி ராத்திரி வரைக்கும் தனுக்கு எதுவும் தெரியாது. அதுக்கப்புறம் அவளால எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம தான் எல்லாமே பண்ணிருப்போமே. நமக்கு எப்படியாவது கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு சாட்சி கிடைச்சா கூட போதும். கிடைக்கும். ஏன் கிடைக்காது? ஏன்னா ஒரு குடும்பம் ஒன்னா சேர்ந்திருக்கும் போது, ஒன்னா சண்டை போடும் போது அவங்க கிட்ட நம்பிக்கை இருக்கும். அவங்க கடவுள் கிட்ட கேட்டிருப்பாங்க. அது கண்டிப்பா நடக்கும். அப்புறம் இந்த ராட்சசி பொய்ய சப்போர்ட்டா வச்சு வாதாடுறா. பொய்க்கு யார் துணை போறாங்களோ அவங்க கண்டிப்பா தோத்துதான் போவாங்க. ஆமா, தோத்துக்கிட்டே இருப்பாங்க. உங்க ஆசீர்வாதம் எங்க கூட இருந்தா போதும். 200% நாங்க தான் ஜெயிப்போம். அதுக்கப்புறம் நீங்களும் கல்யாணத்துக்கு வரணும்னு, அதாவது பொய் கல்யாணம் தான் சிரிச்சு நடிக்கணும் இல்லையா? வாய்ப்பு கிடைக்கும் போது நீங்களும் உங்க கோவத்தை காட்டுங்க. That's it. நீங்க வந்துதான் ஆகணும். ஆமா, நீங்களும் சஹனா வந்துதான் ஆகணும். அப்புறம் மாப்பிள்ளை உருவத்துல எல்லாரும் ஆடலாம். மாப்பிள்ளை கேட்டப்லையா? ஏன் ஆடக்கூடாது? கண்டிப்பா ஜாலியா இருக்க போகுது. நிச்சயமா நான் வருவேன். ஃப்ரிட்ஜ்ல செக் பண்ணி பாக்குறேன். ஏதாவது வேணுமா? ஆக்சுவலி எனக்கு செம்ம பசி, அதனாலதான் டைரக்டா நான் இங்க வந்துட்டேன். சாப்பிட ஏதாவது இங்க இருக்கா? சாண்ட்விச் எனக்கு பண்ண தெரியாது. நான் பண்ணி தரேன். உனக்கு பண்ண தெரியுமா? This is so good. நல்லா இருக்கா? அட ரொம்ப நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. எப்படி நீ இத பண்ண? அது போட்டோம் என்னோட கூல் ட்ரிங்க்ஸ் எப்படி இருந்ததுன்னு நீ சொல்லவே இல்ல. இந்த கூல் ட்ரிங்க் உன் கையால பண்ணியா? ஆனா என்னோட கையால தானே நான் ஊத்துனேன். ஆனஸ்ட்லி பிரச்சி, நான் இந்த மாதிரி ஒரு அருமையான சாண்ட்விட்ச் நான் என் வாழ்க்கையிலேயே சாப்பிட்டதே கிடையாது. ஒரு மனுஷனுக்கு பசி எடுத்து அவன் எது சாப்பிட்டாலும் ருசியா தான் இருக்கும். அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையாது. நான் ஆனஸ்டா சொல்றேன், இது ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கு. இந்த மாதிரி ஒரு அருமையான சாண்ட்விட்ச் நான் சாப்பிட்டதே இல்ல. நிஜமா? அட நீ ஏன் கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்க மாட்டேன்ற? இதோ சின்னதா இருக்கு, இது உன்னோடது, இது என்னோடது. Cheers. இது என்னது? இங்க பார்ட்டி நடக்குது இல்லையா, அதுக்கு தான் cheers. இப்ப இத சொல்லாத, மியூசிக் இருந்தா டான்ஸ் பண்ணலான்னு. சூப்பர் ஐடியா. நான் ப்ளே பண்ணவா? ஐயோ, சும்மா விளையாட்டுக்கு சொன்ன, வேண்டாம். அடி வாங்குவ, எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. அதுவும் உண்மைதான். நான் மியூசிக் போட்டு எல்லாரையும் எழுப்பி விட்டுட்டேன்னா இந்த சாண்ட்விட்சை நான் எல்லாரு கூடயும் ஷேர் பண்ணிக்க வேண்டிய நிலைமை வந்துடும். ரொம்ப பாராட்டாத, அது ஒண்ணும் அவ்வளவு நல்லா இல்ல. உண்மையாவே சுவையான சாண்ட்விட்ச் இது. என்னாச்சு? மீசை எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு தான் மீசை இல்லையே. சரியான மரமண்டை, அது கூட தெரியாம சாப்பிட்டு நானே தொடச்சுக்கிறேன். என்னாச்சு? நான் பல்லவி ஆண்டி கிட்ட பேசிட்டு இருந்தா அவங்க உன்கிட்ட பேசணும்னு சொன்னாங்க. நான் வெளியே தான் இருந்தேன். உன் சிரிப்பு சத்தம் கேட்டுச்சு, அதான் என்னன்னு வந்து பார்த்தேன். உன்கிட்ட போனை கொடுத்து பல்லவி ஆண்டி கிட்ட பேச வைக்கலாம்னு நினைச்சேன். குடு நான் மம்மி கிட்ட பேசுறேன். அம்மா ஏதாவது சொன்னாங்களா? எவ்வளவு நேரமா வெயிட் பண்றது? ஹாய் ஆண்டி, உங்க பையன் கிட்ட பேசுங்க. ஹாய் மாம், எப்படி இருக்கீங்க? உங்ககிட்ட பேசணும்னா அதுக்கு நான் ரியாக்கு தான் கால் பண்ணணுமா ரன்பீர்? இல்ல அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. அந்த மாதிரிலாம் எதுவுமே என்ன ரியா, உன் மைண்ட் ஒண்ணு நீ மாத்திக்கல இல்லையா? என் ரன்பீர கல்யாணம் பண்ணிக்க உனக்கு இஷ்டம் இல்லையா? இல்ல ஆண்டி, அது வந்து I'll never change my mind. எப்பதான் நீ என் வீட்டுக்கு மருமகளா வரப்போறியோ எனக்கு தெரியல. நான் உன்னை என் மருமகளை ஆக்கிக்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்கேன். கவலைப்படாதீங்க, கூடிய சீக்கிரம் ஆயிடுவேன். இப்ப கோர்ட்டோட ஹியரிங் வந்தா மட்டும் போதும். அப்புறம் தனு ஆண்டிக்கு அப்பாக்கும் நிச்சயதார்த்தம் நடந்துரும். டாடி சேஃப் ஆயிடுவாரு. அதுக்கப்புறமா நீங்க எங்க கல்யாணத்துக்கான ஏற்பாடுகளை தாராளமா பண்ணலாம். எனக்கு நல்லாவே தெரியும் பிரக்யா எல்லா பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணுவா, அப்புறம் சால்வ் பண்ணுவான்னு. அவ தனியாவே தனக்கிட்ட இருந்து உங்களை காப்பாத்திருவானா? அவ உங்க கூட இருக்கும்போது நாங்க எல்லாரும் நிம்மதியா தூங்க முடியும். அவ உங்க கூட இருந்தா எப்பவும் எந்த பிரச்சனையுமே வராது. சோ ப்ளீஸ் தயவு செஞ்சு அவளை உங்க கூடவே இருக்க சொல்லுங்க. என்ன
நீ அப்படியே குழந்தை மாதிரி பேசுற. உனக்கு ஞாபகம் இருக்கா, கல்யாணத்துக்கு முன்னாடி கான்சர்ட்ல இருந்து வீட்டுக்கு வரதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னு வை, நீ எப்படி பேனிக் கால்ஸ் பண்ணுவ தெரியும்ல? அண்ணா எங்க இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, எப்ப வீட்டுக்கு வருவீங்க? அதே மாதிரி பிரக்யாக்காக நீ பண்ற. அமேசிங். இதை பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு, கேட்க நல்லா இருக்கு, உணரும் போது நல்லா இருக்கு. நான் தான் இருக்கேன்ல. ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. நேத்து ராத்திரி தனு எனக்கு போன் பண்ணா. இன்னைக்கு காலையில 9 மணிக்கு வரேன்னு சொல்லிருக்கா. எனக்கு எதுவும் சரியா படல. ஒருவேளை நம்ம பிளான பத்தி அவளுக்கு தெரிஞ்சிருச்சோன்னு எனக்கு பயமா இருக்கு. நீ ரிலாக்ஸ்டா இரு. நீ பேனிக் ஆனா அப்புறம் நாங்கெல்லாம் டென்ஷன் ஆயிடும். தனுவை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தனுவுக்கு எந்த விஷயமும் தெரியறதுக்கு வாய்ப்பே இல்ல. அப்படி தெரிஞ்சிருந்தா போன் பண்ணி உன்கிட்ட அவ பேசிருக்கவே மாட்டா. கண்டிப்பா ரியாக்ட் பண்ணிருப்பா. பிரக்யா அவ உன்னை பார்த்து பயப்படுறா. She is feeling threatened by you. ஏன்னா நீ நிறைய தடவை அவளை தோக்கடிச்சிருக்க பிரக்யா. உன்னை கூப்பிட்டு அவ இன்சல்ட் பண்றதுக்கு தான் பாக்குறா. அப்படியே உன்னை கார்னர் பண்ணவும் பாக்குறா. அதே மாதிரி நேத்து அவளுக்கும் அண்ணனுக்கும் சடங்கு நடக்கும்னு அவ கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நேத்து அப்படி நடந்ததுனால அவளோட வெற்றிக்கு ஃபைனல் ப்ளோ கொடுத்து ஜெயிக்க பாக்குறா. அவளை பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. ஏன்னா அவ ஏற்கனவே பயந்துருக்கா. ஆலியா, இந்த பிளான்ல உன்னை இன்வால்வ் பண்ணாம நாங்க பெரிய தப்பு பண்ணிட்டோம். ஏன்னா தனுவை பத்தி இப்ப நீ ஒரு விஷயம் சொன்னல, இதை யாராலையும் யோசிச்சிருக்க முடியாது. Thank you so much. It's okay, Pragya. Anything for my brother. நீ என்ன நினைக்கிற? தனு நேரா வந்து என் ஒய்ஃபை இன்சல்ட் பண்ணுவா, அப்புறம் நான் அத பாத்துக்கிட்டே இருக்கணுமா? அவ வேணா என் முன்னாடி ஒரு தடவை வரட்டுமே. பிரக்யா, இந்த பிளான்ல அண்ணனை எப்படி சமாளிக்கிறதுன்னு நீயே முடிவு பண்ணிக்கோ. உன்னோட ஹஸ்பண்ட் தானே? பிகாஸ் அண்ணன் வந்து இம்பாசிபிள். வாட் இஸ் இம்பாசிபிள் ஆலியா? அது என்ன விஷயம்? இல்ல பிரக்யா, நீ சொல்ற எல்லாத்தையும் நான் கேட்டிருக்கேன். ஆனா நான் கண்டிப்பா இதை கேட்க மாட்டேன். அவ உன்னை பத்தி ஏதாவது சொன்னானுமே, அதுக்கப்புறம் இப்பவே இவ்வளவு கோவம் வருது. அப்ப எப்படி இருக்குமோ? நீங்க ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? எனக்கு கேவலமா பேசுறது அவளுக்கு பிடிச்சிருக்குன்னா தாராளமா அவ இன்சல்ட் பண்ணிட்டு போட்டோம். இப்படி பண்றதுனால கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் வராதுன்னு அவ நம்பிடுவா. அவ ரிலாக்ஸ் ஆயிருவா. அப்படி ரிலாக்ஸ் ஆகறதா நமக்கு நல்லது. அது புரிஞ்சுக்கோங்க. உனக்கான நல்லது, எனக்கு நல்லது இல்ல. இல்ல, இனிமே என்னால பொறுக்க முடியாது. அவ உன்னை பத்தி பேசினா அப்புறம் ப்ளீஸ் நீங்க எதுவும் பேசாதீங்க. அப்ப அவளை இங்க வரவிடாம பண்ணிடு. அவ இங்க வரலன்னா உன்னை பேச மாட்டேன், எதுவும் நடக்காது. ஒருவேளை அவளே இங்க வந்துட்டானா? என்ன சமாதானப்படுத்துறதுக்கு பதிலா அவளை இங்க வரவிடாம பண்ணு. போதும். ப்ளீஸ் ஒத்துக்கோங்களேன். முடியாது முடியாது, ஒத்துக்க முடியாது. இங்க பாருங்க, என்ன நடந்தாலும் நம்ம ஃபேமிலி முன்னாடி தானே நடக்கும். நீங்க எதுவும் சொல்லக்கூடாது, ஓகே? நம்ம ஃபேமிலி பத்தியும் நம்ம பசங்க பத்தியும் யோசிங்க. இத நாம எல்லாருக்காகவும் தான் பண்றோம். இன்னைக்கு அவ எனக்கு அகைன்ஸ்டா பேசினாள்னா நாளைக்கு உங்களுக்கு சாதகமா அவ பேசுவா. எல்லாமே அவ கண்ட்ரோல்ல இருக்கறதா அவ நினைக்கட்டும். அப்பதான் எல்லாமே நம்ம கண்ட்ரோல். அவ உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கான்னு யாருக்கு தெரியும்? இங்க பாருங்க பாட்டி, நான் வரப்போற புகுந்த வீட்டுல இந்த மாதிரி வெளியாளுங்க ரொம்ப நேரம் இருந்தாங்கன்னா அது எனக்கு சுத்தமா பிடிக்காது. நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியுது இல்ல? தனு, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? யூ நோ ஆலியா, நீ என்கிட்ட வந்து பேசும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. What's happening here? And what is she doing here? என்னப்பா இது? வீட்டுக்கு சம்பந்தப்பட்டவங்களா இங்க இருக்கீங்க, சம்பந்தமே இல்லாத ஆளு உள்ள இருக்கா. வேர் இஸ் பிரக்யா? உன்னை நான் மீட் பண்ண மாட்டேன்னு கண்டிப்பா சொல்லவே மாட்டேன். எப்படி இருக்கா அபி? அண்ணா, இப்ப நீங்க அவளை எதுவும் சொல்லாதீங்க. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். அவ முழுசா சொன்னதுக்கு அப்புறம் ரியாக்ட் பண்ணுங்க. ஆமா, நீங்க ரெண்டு பேரும் அப்படி என்ன பேசிக்கிறீங்க? அபி, நான் கேட்ட கேள்விக்கு நீ இன்னும் பதில் சொல்ல. அதுக்காக என் மேல கேஸ் போடுவியா? நைஸ். ஐ லைக் யுவர் சென்ஸ் ஆஃப் ஹியூமர். இது உண்மையிலேயே ரொம்ப நல்ல விஷயம் தான். ஏன்னா சீரியஸா பேசுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஃபன்னியா பேசணும்ல. பிரக்யா, நீ எங்க போயிருந்த? நான் இங்கதான் இருந்தேன். நீ தானே என்ன சந்திக்கணும்னு சொன்ன, அதான் இங்க வந்தேன். ஷீ இஸ் ரைட். நான் தான் இவளை இங்க வர சொல்லியிருந்தேன். நான் நினைச்சிருந்தா இவ வீட்டுக்கே போய் இவ கூட பேசிருக்கலாம். ஆனா இந்த விஷயம் உங்க எல்லாருக்கும் தெரியணும்னு ஆசைப்பட்டேன். அதாவது நான் எந்த அளவுக்கு அபிய பத்தி நல்லதா யோசிக்கிறேன்னு. அபி, நான் உன் மேல புது கேஸ் எல்லாம் போடுறதுக்காக வரல. இன்ஃபேக்ட் நான் போட்ட பழைய கேஸ வாபஸ் வாங்குறதுக்காக வந்திருக்கேன். பாட்டிக்கும் இதான் வேணுமா? கோர்ட் கேஸ்ல இருந்து உன்னை விடுவிக்கணுமா? இப்ப நமக்கு கல்யாணம் ஆக போகுது. அப்படி இருக்கும்போது நீ எப்படி உள்ள இருக்க முடியும்? இதெல்லாம் நியாயம் இல்லல்ல. பாட்டி என்கிட்ட சொல்லனா கூட கண்டிப்பா இந்த கேஸ நான் வாபஸ் வாங்கிருப்பேன். இதே ஆஃபர் தான் நான் பிரக்யாக்கும் கொடுத்தேன். நீ அபி என்ன கல்யாணம் பண்ணி வச்சா நான் அபிய கோர்ட் கேஸ்ல இருந்து விடுவிக்கிறேன்னு. ஆனா பிரக்யா இத பத்தி உன்கிட்ட பேசவே இல்ல. ஹவ் செல்ஃபிஷ். யூ நோ பாட்டி, நீங்க அபிய கல்யாணம் பண்ணிக்க சொல்லி எனக்கு ஆஃபர் கொடுத்தீங்கல்ல, அப்ப எனக்கு சுத்தமா நம்பிக்கை இல்ல. ஆனா நீங்க எனக்கும் அபிக்கும் மீடியா முன்னாடி சடங்கு பண்ணீங்க இல்லையா, அப்பதான் எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை வந்தது. அப்புறம் கல்யாணத்தை பத்தி ஃபேமிலியோட ஜென்யூன் ரியாக்ஷனை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு ரொம்பவே நம்பிக்கை வந்துருச்சு. அப்ப நீங்க சொன்னதை செய்வீங்கன்னு. அப்புறம் கல்யாண விஷயத்தை கேட்டு நான் ரொம்ப எமோஷனல் ஆயிட்டேன். பிகாஸ் ஐ எம் விமன், பட் ஐ எம் நாட் அ ஸ்டூபிட் விமன். உங்க எல்லாருக்கும் நீங்க என்ன ஆசைப்பட்டீங்களோ அது கிடைக்க போகுது. ஆனா நான் என்ன ஆசைப்படுறேனோ அது எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா கோர்ட் ஹியரிங்ல நான் வாபஸ் வாங்கிட்டேன்னு வைங்களேன், அபி அதே நாள்ல ரிலீஸ் ஆயிருவார்ல. ஆனா
அவருக்கு பிரக்யா கிட்ட இருந்து விடுதலை கிடைக்காதே. ஐ மீன் அபி ஒருவேளை ஃப்ரீ ஆயிட்டாருன்னா அப்புறம் எப்படி பிரக்யா அவரை விடுவா? ஐ மீன் இவங்க 2 பேரும் லீகலா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருக்காங்க. நான் என்ன சட்டமே நினைச்சாலும் உங்களை பிரிக்க முடியாது. என்னைக்கு இயரிங் இருக்கோ, ஐ மீன் எனக்கும் அபிக்கும் என்னைக்கு என்கேஜ்மெண்டோ அன்னைக்கு என் விரல்ல நான் ரிங்க பாக்குறதுக்கு முன்னாடி டிவோர்ஸ் பேப்பர்ல பிரக்யாவோட சைனை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். என்னாச்சு? ஏன் எல்லாரும் இப்படி பாக்குறீங்க? ஏன் இவ்வளவு ஷாக் ரியாக்ஷன்? இங்க பாருங்க பாட்டி, எனக்கும் அபிக்கும் கல்யாணம் ஆகணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா அபியும் பிரக்யாவும் கணவன் மனைவியா இருக்கிற வரைக்கும் எனக்கு அந்த ஆசை நிறைவேறாது. இவ என்ன சொல்றா? Mom, you're such a big. நான் உன்னை எந்த காலத்துலயும் அம்மாவை ஏத்துக்கவே You know மாட்டேன். what, ரியா? நீ முதல்ல என்ன அக்செப்ட் பண்றதுக்கு முன்னாடி ரியாலிட்டி எதுன்னு அக்செப்ட் பண்ணிக்கோ, புரியுதா? நீ ஒன்னும் குழந்தை இல்ல, உனக்கு 18 வயசு ஆகுது. கொஞ்சம் மெச்சூர்டா யோசி, கொஞ்சம் பிராக்டிக்கலா இரு. நான் உனக்கு மாம் ஆகணும்னு துடிக்கிறேன்னு மட்டும் நீ யோசிச்சிடாத. பட் எனக்கு ஆக ஆசையா இருக்கு. ஏன்னா அபிக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்ல. பிராச்சி அப்புறம் அபி அவனும் அவ பின்னாடியே போயிருக்கான். பாட்டி நீங்க அபி கிட்ட பேசுங்க, அவருக்கு புரிய வைங்க. அவரை நான் தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லுங்க. அதனால அவர் பிரக்யாக்கு டிவோர்ஸ் கொடுத்துதான் ஆகணும். நாளைக்கு பிரக்யா அபிய விடலன்னு வைங்க, அப்புறம் கேஸ் போட்டானா நான் உயிரோட இருக்கும்போது நீ எப்படி 2வது கல்யாணம் பண்ணிக்கலான்னு கேட்டானா? பாட்டி நீங்களே யோசிங்க. ஒரு கேஸ்ல இருந்து தப்பிச்சு இன்னொரு கேஸ்ல மாட்டிக்கிறது புத்திசாலித்தனம் கிடையாது. அதனால அபி கிட்ட பேசுங்க, முழு உரிமையோட பேசுங்க. சடங்குல பேசுனீங்களா அந்த மாதிரி பேசுங்க. தனு தனு அபி பிரக்யா கல்யாண நடக்கத்தை நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா அவங்க 2 பேரும் டைவர்ஸ்க்கு கண்டிப்பா சம்மதிக்க மாட்டாங்க. அண்ணன் பிரக்யாவுக்கு டிவோர்ஸ் கொடுக்க மாட்டாரு. தனுவை இந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்பதான் பாப்பாரு. அபியும் பிரக்யாவும் இவளை திட்டுறதுக்கு வந்திருக்காங்க. இவளை மட்டும் இங்கிருந்து துரத்திட்டாங்கன்னா அதுக்கப்புறம் என்ன ஆகும்? உங்க முடிவை நீங்க சொல்றீங்களா? நாங்க ரெடி. இவ்ளோ ஈஸியா நீங்க இதுக்கு ஒத்துப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்ல. நாங்க ஒன்னும் ஈஸியா ஒத்துக்கல. எனக்கும் ஒரு கண்டிஷன் இருக்கு. என்ன கண்டிஷன்? நான் இந்த டிவோர்ஸை என் லாயரை கன்சல்ட் பண்ணிட்டு தான் கொடுப்பேன். டைவர்ஸ் பேப்பர் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். நாளைக்கு உனக்கு என்கேஜ்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அது உன் கையில. கிரேட், இது நல்ல முயற்சி தான். ஆனா உன்னோட கண்டிஷனுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் பழைய தனு இல்ல. என்ன நீ ஈஸியா முட்டாளாக்குறதுக்கு. குட் ஃபார் யூ. ஆனா என்னோட கண்டிஷன் இதுதான். என்னோட எல்லாத்தையும் நான் உனக்கு தரேன். ஆனா அவ்வளவு ஈஸியா கொடுத்துட மாட்டேன். இந்த டிவோர்ஸை என் லாயரை கன்சல்ட் பண்ணிட்டு தான் கொடுப்பேன். ஒருவேளை இந்த கண்டிஷனுக்கு ஓகேனா போன் பண்ணி சொல்லு. திரும்ப திரும்ப உன்னை சந்திக்க வர மாட்டேன். எனக்கு உங்களை பத்தி ரொம்ப நல்லாவே தெரியும். நீங்க இந்த மாதிரி பேசிட்டே இருக்கீங்க பாத்தீங்களா? அதுக்கு என்கிட்ட ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கு. அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் உங்களால எதுவும் பேச முடியாது. தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ. இப்போ உங்க எல்லார் சப்போர்ட்டால வேலை முடிஞ்சிடும். நான் இப்போ வந்துடுறேன். அப்புறம் அபி என்னப்பா இது? நீ திரும்பி வந்துட்ட? என்ன பண்றது, முக்கியமான விஷயம் பேசணுமே, அதுக்காக தான் வந்தேன். சரி சொல்லு, என்ன விஷயம்? உன்கிட்ட பேச வேண்டியது எனக்கு எதுவும் இல்ல. நான் என் குடும்பத்துக்கிட்ட பேச வந்திருக்கேன். பாட்டி, நீங்க எப்பவும் என் மேல உயிரே வச்சிருக்கேன்னு சொல்வீங்க. உங்க பேர விஷயம் வந்த உடனே அப்படியே அந்த பக்கம் சாஞ்சிட்டீங்க. எனக்கு துரோகம் பண்ணிட்டீங்கல்ல ஆலியா. நீ என்னைக்குமே எனக்கு சப்போர்ட் பண்ணதில்ல. கொஞ்ச நாள் என் கூட இருக்க மாதிரி நடிச்சுட்டு இப்ப மறுபடியும் மாறிட்ட. அண்ணி, அண்ணிங்கிற உங்க அம்மா மாதிரி இல்ல. ஆனா நீங்க இந்த பிரக்யாவோட டிராமா ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கே. அப்புறம் என்னோட பொண்ணு, இவ என்னைக்குமே என்ன அம்மாவா நினைச்சதே இல்ல. தனு, நான் இவருக்கு டிவோர்ஸ் கொடுக்க தயாரா இருக்கேன். ஆனா டிவோர்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடி நான் உனக்கு சாபம் கொடுக்கறேன். நீ என்னைக்குமே சந்தோஷமா இருக்க மாட்டேன்.
இந்த கல்யாணத்தை பண்ணிட்டு நீ பயங்கரமா கஷ்டப்பட போற. ஸ்டாப் இட் பிரக்யா. நீ இந்த மாதிரி பேசுறதுனால எனக்கு ஒண்ணும் ஆயிட போறது இல்ல. அது மட்டும் இல்லாம அபி கூட வாழ்றதுக்கு உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது இல்லையா? அதுல உன்னால அபி கூட இருக்க முடியலன்னா இதுல ஏன் தப்பு என்னமா? ஆனா இனிமே அபி ஏன் கூட தான் இருக்க போறாரு. அதனால இங்க நீ என்கிட்ட பேசுறதை விட உன்னோட லாயர் கிட்ட போய் பேசினா ரொம்ப நல்லா இருக்கும். இங்க பாரு, நான் என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுன்றத நீ சொல்லணும்னு அவசியம் இல்ல. எனக்கு எல்லாம் தெரியும். அப்புறம் இங்க பாருங்க, என்னோட கண்டிஷன் என்னன்னு உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அம்மா தனு ஆண்டியோட வாயை அடைச்சிட்டாங்க. வெல்டன் மாம். என்கிட்ட இந்த மாதிரி யாராவது பேசினாங்கன்னா எனக்கு சுத்தமா பிடிக்காது. பிரக்யா என்ன மாட்டி விட பாக்குறா இல்லையா? நான் இப்பவே என் லாயர் கிட்ட பேசி ஆகணும். திஸ் இஸ் டூ மச். தனு நில்லு. வீட்டுக்கு எப்படி போவ? உன் பர்ஸ் இங்க இருக்கு. நீ என்ன வேணும் தானே தள்ளிவிட்ட? நானா? இப்ப நீ சொல்லு, என்னோட மெசேஜ்க்கு நீ எதுக்கு ரிப்ளை பண்ணலன்னு? ஏன்னா நான் உன்னோட மெசேஜ பார்க்கவே இல்ல. ஓ கமான் தனு, நீ என்கிட்ட இப்படி எல்லாம் பேசுவியா என்ன? ஓ ப்ளீஸ் பிரதீப், என்ன டார்ச்சர் பண்ணாத. எதுக்கு மெசேஜ் பண்ண, என்ன விஷயம் என்கிட்ட சொல்லு. புதுசா ஏதாவது மிரட்ட ட்ரை பண்றியா? ஆல்ரெடி நான் ரொம்ப நொந்து போயிருக்கேன். நீ என்ன டார்ச்சர் பண்ணாத. இங்க பாரு, நான் உன்னை மிரட்ட ஆரம்பிச்சேன்னா நீ ரொம்பவே டென்ஷன் ஆயிடுவ. அதுக்கப்புறம் நீ எதுவும் பண்ண முடியாது. அத மறந்துடாத, சரியா? நான் வரேன் உன்னை மீட் பண்றதுக்கு. அப்புறம் என்ன பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுவேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நான் என்ன சொல்றேன்னு அதை செஞ்சு காட்டுவேன்ற நம்பிக்கை உனக்கு வந்துடும். நோ, அது ப்ளீஸ் தயவு செஞ்சு என்ன மீட் பண்ண வராத. ஐ அம் சாரி. நான் உன்னுடைய லைஃப்ல எவ்வளவு முக்கியமானவங்கிறத மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். இங்க பாரு பிரதீப், நான் சொல்றத புரிஞ்சுக்கும். நான் நம்மளோட ஃபியூச்சருக்காக தான் இப்படி பிளான் பண்ணிட்டு இருக்கேன். சோ அதனால ப்ளீஸ் தயவு செஞ்சு நீ என்ன மீட் பண்ணவும் வராத, போனும் ட்ரை பண்ணாத. நானே உன்னை பார்க்க வரேன், சரியா? பாய். தேங்க் காட் யாரும் பார்க்கல. நாளைக்கு வருமா வராதா, நடக்குமா நடக்காதாங்கிறதெல்லாம் என்ன நடக்குமோ நடந்தே தீரும். ஆனா இன்னைக்கு உன் கூட அபி இருக்காரு. அப்புறம் நாளைக்கு கோர்ட்ல ஹியரிங் இருக்கு. அதுல கண்டிப்பா நீ தான் ஜெயிக்க போற. நீ என்ன மாதிரி யோசிச்சு பாரு. இங்க பாரு, இந்த தடவை தனு கல்யாணங்கிற பேராசையில அபிக்காக வேண்டிப்பா அவர் விடுதலை ஆகணும்னு நினைப்பா. அப்புறம் அபி இந்த பிரச்சனையில இருந்து நிம்மதியா வெளியில வந்துருவாரு. அவர் ஜெயிலுக்கு போக வேண்டியது இருக்காது. அதனால உனக்கு நிறைய டைம் கிடைக்கும். அதனால தனுக்கு எதிரான ஆதாரங்கள் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு அவ கூட நேரடியா களத்துல இறங்கு. என்ன? அதுக்கப்புறம் கண்டிப்பா நீ தான் ஜெயிப்ப. அப்புறம் எதுக்கு தேவையில்லாம கவலைப்படுற? அதுவும் இல்லாம உண்மை என்னன்னா அபி ஒண்ணுமே பண்ணலங்கிறது தான். அவர் எங்க தனுவை கற்பழிச்சிட்டாரு. அப்புறம் ஏன் பயப்படுற? சொல்லு. சொன்ன ஒவ்வொரு விஷயமும் 100க்கு 100 உண்மை. ஆனா இருந்தாலும் நான் எதை நினைச்சு பயப்படுறேன்னா, ஒருவேளை கோர்ட் ஹியரிங்க்கு அப்புறம் நான் டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் பண்ண வேண்டி வருமோன்னு பயமா இருக்கு. ஒருவேளை நான் டூப்ளிகேட் பேப்பர் ரெடி பண்ணி அதுல நான் சைன் பண்ணிட்டேன்னா கூட எனக்கு எவ்வளவு ஆதாரம் கிடைக்கும், எவ்வளவு டைம் கிடைக்கும்னு கூட தெரியாது. அதுவும் இல்லாம ஒருவேளை ஆதாரம் எனக்கு கிடைக்கலன்னா என்னால அந்த கல்யாணத்தை நிறுத்தவும் முடியாது. ஒரு பொய்யான பழிய போட்டு அவங்கள மாட்டி வைக்கவும் முடியாது. அது சரி, இதான் உன்னோட பயமே வா? ஒரு விஷயம் மறந்துடாத பிரக்யா, என்னைக்குமே உண்மைதான் ஜெயிக்கும். அப்புறம் நீ உண்மைக்காக போராடிட்டு இருக்க. மிஸ்டர் மெஹரா எந்த தப்பும் பண்ணல. அப்படியே நீ இப்படி இருக்க. ஏன்னா பேப்பர்ல எழுதி இருக்கிறதுக்கும் மனசுல எழுதப்பட்ட விஷயங்களுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. அப்புறம் உனக்கு இன்னும் மெஹராவோட உறவு இருக்கே, அது மனசுல எழுதப்பட்டது. அப்புறம் தனுவது இருக்கே, அது வெறும் பேப்பர் தான். பேப்பர்ல எழுதப்பட்ட உறவு எப்ப வேணும்னாலும் காத்துல போயிடும். ஆனா மனசுல எழுதப்பட்ட உறவு இருக்கே, என்னைக்குமே அழியாது. உங்க 2 பேரும் ஒண்ணு சேர்த்தது அந்த ஆண்டவன். அதனால யாராலையும் அது பிரிக்கவே முடியாது. அப்புறம் தனு, அவளாலையும் முடியாது. அதனால நீ இந்த எல்லா கவலையும் மறந்துட்டு நாளைக்கு உனக்கு கிடைக்க போற வெற்றி இருக்கு இல்லையா, அதுக்காக தயாராயிரு. நான் இப்பவே போய் டீ போட்டு கொண்டு வரேன். என்ன கவலையே விடுமா. நீ என்கிட்ட இருந்து நிறைய விஷயங்களை பறிச்சுட்டானா உரிமையை மட்டும் என்கிட்ட இருந்து பறிக்கவே இல்லை. அப்புறம் இந்த உரிமையை நான் என்னைக்குமே திரும்பி கொடுக்க மாட்டேன். என்னைக்குமே. என்னோட கனவு, அப்புறம் என்னோட என்கேஜ்மெண்ட் கார்டு. We are exciting to announce this. அதாவது அபிஷேக் பிரேமஹராவோட என்கேஜ்மெண்ட் நடக்க போகுது.
இனிமே நம்ம ஜென்ம ஜென்மத்துக்கும் ஒன்னா சேர்ந்துதான் வாழ போறோம். அப்புறம் பிரக்யாவோட கனவு சுக்குநூறா உடைய போகுது. நம்ம பிரக்யாவோட காதல பறிக்க போறோம். ஆனா இதுல ஏன் தப்பு எதுவும் இல்ல பிரக்யா. தப்பு எல்லாமே உன்னோடதுதான். உன்னோட காதல்ல வெறும் தியாகம் தான் இருக்கு. அதனால நீ அபிய விட்டுட்ட. ஆனா ஏன் காதல்ல பிடிவாதம் இருக்கு. அதாவது அபி அடையணுங்கிற பிடிவாதம். அதனாலதான் இது எனக்கு கிடைச்சிருக்கு. நான் அபி அடைய என்ன வேணாலும் பண்ணுவேன். என்ன வேணாலும் என்ன வேணாலும். I have to go now. என் முடிவை சொல்ல வந்திருக்கேன். நீ சொன்னல யோசிச்சுக்கோன்னு, நான் யோசிச்சிட்டேன். இது என்னோட ஃபர்ஸ்ட் கார்டு. இது உனக்கு தான். இது ஏன் உனக்கு தெரியுமா? ஏன்னா இதெல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் நீதான். அபிக்கும் எனக்கும் நடக்க போற ஃபர்ஸ்ட் என்கேஜ்மெண்ட் கார்டை உனக்கு கொடுக்கலான்னு வந்திருக்கேன். உன் டிவோர்ஸ் பேப்பர் வர வரைக்கும் நான் வெயிட் பண்ண தயாரா இருக்கேன். நாளைக்கு கோர்ட்ல கேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் அபி கூட என்கேஜ்மெண்ட் பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் நீ அவருக்கு டிவோர்ஸ் கொடுத்துரு. நான் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். பட் ஐ அண்டர்ஸ்டாண்ட். என்ன பண்றது? நீ ஒரு வேலை பண்ணு. நீ உன் லாயர் கிட்ட பேசிட்டல. பேசினாலும் பரவாயில்ல, என்கிட்ட நல்ல டிவோர்ஸ் லாயர்லாம் இருக்காங்க. சைன் போட்டா போதும், உடனே டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துருவாங்க. நான் வேணா பேசவா? நீ அத பத்தி எல்லாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. நான் லாயர் கிட்ட பேசிட்டேன். வேலை முடிஞ்சிடும். கிரேட். சரி, உன்னோட பிஸி லைஃப்ல இருந்து எனக்காக கொஞ்சம் டைம் ஒதுக்கி எங்க என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்துரு, சரியா? ஏன்னா கல்யாணத்துக்கு உன்னால கண்டிப்பா வர முடியாது. உன்னால பார்க்க முடியாதுல்ல. ஆனா அபி எனக்கு சொந்தமாக போற விஷயம் உனக்கு தெரியணும் இல்லையா? அதனால என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்துரு, சரியா? See you. யூ, நீங்க என்ன பண்றீங்க? ஐயோ, ஐம் சாரி. அது தெரியாம இடிச்சிட்டேமா. அது தெரியாம விழுந்துருச்சுமா. சாரிமா. என்ன மாலாம் கூப்பிடாதீங்க. என்னோட மொத்த சாரியும் நாசம் பண்ணிட்டீங்க. சரி, என் கூட வாஷ்ரூம் வா, கிளீன் பண்ணிக்கோ. கண்டிப்பா வாஷ்ரூம் போய் தான் ஆகணும். அப்பாவோட கேஸ் எப்படியும் சால்வ் ஆயிடும். அதுக்கப்புறம் ரன்பீர் ரியாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்களாம். பிராச்சி, பிராச்சி, உனக்கு உண்மையிலே கஷ்டமா இருக்கும் இல்லையா? நீ சோகமாயிடுவல்ல? I love you so much. தயவு செஞ்சு நான் உனக்கு நீ எனக்குன்னு சொல்லிடுங்க. நான் தான் உன்னோட லவ்னு சொல்லு. எனக்கு வேற எந்த லவ்வும் இல்லைன்னு சொல்லு. வேற இருக்கவும் முடியாதுன்னு சொல்லு ப்ளீஸ். ஒரே ஒரு தடவை சொல்லு. ஐ ஸ்வேர் நான் எல்லா விஷயத்தையும் நான் சமாளிச்சுக்கிறேன். உனக்காக நான் என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன். ஒருவேளை எனக்கு ரியா கூட கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வை, அப்புறம் நான் அவளுக்காகவே வாழ ஆரம்பிச்சிருவேன். அதை மறந்துடாத. ஒருவேளை உன்னை தடுக்கணும்னா பிரச்சனை என்ன பண்ணுவேன்னு தெரியுமா? இப்படி கையை பிடிச்சி தடுத்துருவேன். உன்னோட துப்பட்டாவெல்லாம் நான் இழுக்க மாட்டேன். அப்புறம் இந்த உரிமையை நீ எனக்கு கொடுத்துருக்க. பாஸ்வேர்ட் அதாவது ரொம்ப ஈஸியா வச்சுப்பாங்க. 1 2 3 4 புரியுதா? 1 2 3 4 1 1 1 1. எவ்வளவு நேரம் ஆகும் இது கிளீன் பண்ண? 5 நிமிஷம் நீ பொறுத்துதான் ஆகணும். 5 நிமிஷம் ஆயிருச்சு இல்லையா? அதாவது இப்போ வெறும் 3 நிமிஷம் தான் இருக்கு.
இந்த தனு அவளை பத்தி ரொம்ப ஸ்மார்ட் நினைச்சிட்டு இருக்கா. சரியான முட்டாளா இருக்கா. பாஸ்வேர்ட் 1111 ஒண்ணுமே இல்ல. எல்லா மெசேஜும் டெலீட் பண்ணி வச்சிருக்கா. என்னோட போன் அடிக்குது. நான் சொல்றத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ பிரதீப். நான் நம்ம ஃபியூச்சருக்காக தான் இந்த பிளான் பண்ணிட்டு இருக்கேன். ஹலோ தனு, நீ ஏன் வீட்ல இல்ல? நான் உன்னை மீட் பண்ண வரேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? என்கிட்ட இருந்து உன்னால தப்பிச்சு போயிட முடியும்னு நினைக்கிறியா என்ன? வாய்ப்பில்லை தனு. நான் உன்னுடைய ஜாதகத்துல ராகுவா வந்து உட்கார்ந்திருக்கேன். புரிஞ்சுதா? அதனால நீ எவ்வளவு வேணும்னாலும் முயற்சி பண்ணிக்கோ. எவ்வளவு தூரம் இங்க பாருப்பா, நீ எப்ப வீட்டுக்கு வர போற? அட மம்மி, நான் ஏற்கனவே டாட் கிட்ட சொல்லிட்டேன், சீஃபோட ப்ராப்ளம் சால்வ் ஆகுற வரைக்கும் என்னால வீட்டுக்கு வர முடியாதுன்னு. நான் ஐயர்கிட்ட பேசினேன்ப்பா. அவர்கிட்ட கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம்னு கேட்டேன். அவரு 7 நாளைக்கு அப்புறம் வச்சுக்கலாம்னு குறிச்சு கொடுத்திருக்காரு. ஆனா இங்க பாரு ரன்பீர், அதுக்குள்ள நீ கல்யாணம் வேண்டான்னு சொல்லாத என்ன? நான் அபிகிட்ட பேசுறேன், ஓகேவா? அபிகிட்ட பேசினா அவரும் ரொம்ப சந்தோஷப்படுவாரு. அதனால 7 நாளுக்கு அப்புறம் நீ தயாரா இரு என்ன? அதுக்குள்ள அபியோட பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிடும் நான் நினைக்கிறேன். உனக்கும் ரியாவுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா போதும்பா. அப்புறம் நீ எந்த ஒரு பொண்ணை பத்தி யோசிக்கவே மாட்ட. அப்புறம் நீதான் ஏகபத்தினி விரதனாச்சே. ஒரு நாள் இல்லனா ஒரு நாள் நீ ஒரு இடத்துல தனியா நிப்ப. அப்ப நான் அந்த இடத்துல உன் கண்ணுக்கு தெரிய மாட்டேன். ஏன் தெரியுமா? அப்ப நான் ஏகபத்தினி விரதனா இருப்பேன். இங்க பாருப்பா, இத நான் சொல்லல, ரியா தான் சொன்னா. ஆனா அவ சொல்லும்போது கேக்குறதுக்கு சந்தோஷமா இருந்தது. அது இல்லாம ஒருவேளை அவ வந்து என்கிட்ட ரன்பீர் ரொம்ப கெட்டவன்னு சொன்னா கூட நான் கோவமே பட மாட்டேன். ஏன்னா உன்னை பத்தி எல்லாம் நல்ல விதமா கேட்கும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. நான் உங்ககிட்ட கொஞ்ச நேரம் கழிச்சு பேசுவா மம்மி, ஏன்னா எனக்கு தூக்கம் வருது. அட ரன்பீர், பாய். இந்த கேஸோட விசாரணை முழுசா முடிஞ்சு போச்சு. அப்புறம் இந்த கோர்ட் தன்னோட முடிவும் எடுத்தாச்சு. ஆனா மிஸ்டர் ரகுவீர் இன்னொரு சான்ஸ் கேட்டதால நாங்க எப்பவும் இன்னொரு சான்ஸ் கொடுக்க மாட்டோம். இருந்தாலும் மிஸ்டர் ரகுவீர், உங்க கிளையண்டோட சார்பா நீங்க ஏதாவது சாட்சியை சமர்ப்பிக்கணும்னா சமர்ப்பிக்கலாம். நோ சார். ஓகே, அப்படின்னா இந்த கோர்ட்டோட தீர்ப்பு என்னன்னா? நான் ஒரு சில விஷயங்கள் சொல்ல ஆசைப்படுறேன். சொல்லுங்க. எனக்கு நியாயம் வேணும். இந்த நியாயம் எனக்கு அபிக்கு தண்டனை கொடுக்கறனால கிடைக்க போறது இல்ல. இங்க பாருங்க யுவர் ஆனர், எனக்கு என்ன கொடுமை நடந்திருக்கும் அது என்ன வாழ்க்கை பூரா கொன்னுகிட்டே இருக்கும். அபி என்கிட்ட இருந்து எதை பறிச்சாரோ அது எனக்கு திரும்ப வேணும். என்னோட மானம் எனக்கு திரும்ப வேணும் யுவர் ஆனர். என் மானம் எனக்கு எப்ப கிடைக்கும்னா திரும்ப என்ன அபி என்ன கல்யாணம் பண்ணிக்கணும், அப்பதான். மை லார்ட், என்னோட கிளைண்ட் அபிஷேக் பிரேம் மெஹ்ராவோட பாட்டி கொண்டு வந்த கல்யாண ப்ரொபோசலை ஏத்துக்கிட்டதுனால நாங்களும் இதுக்கு ஒத்துக்கிறோம். அதனால இந்த கேஸ்ல எங்களுக்கு ஒரு நாள் கால அவகாசம் தேவைப்படுது. அதை நீங்க தயவு செஞ்சு கொடுக்கணும். இது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். என்னன்னா எங்களுக்கு இன்னும் 10 நாள் அவகாசம் தேவை. அதுக்கப்புறமா திரும்ப கொடுக்கலாம். நாங்க ஏன் இதை கேக்குறோம்னா அபிஷேக் பிரேம் மெஹ்ரா என் கிளைண்ட கல்யாணம் பண்ணிக்காம இருக்க வாய்ப்பு இருக்கு. மிஸ்டர் சிங்கானியா, கோர்ட்ட நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இங்க என்ன காமெடியா நடக்குது? கோர்ட் அபிஷேக் மெஹ்ராவை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி போஸ்ட் பண்ண முடியாது. யுவர் ஆனர், அபி என்ன கல்யாணம் பண்ணிக்க தயாரா இருக்காரு. அப்படிதானே அபி? ஆமா. நீங்க 2 பேரும் உட்காருங்க. உங்களுக்கு 10 நாள் டைம் தரேன். நீங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க. அப்புறம் 11th டே நீங்க 2 பேரும் கோர்ட் முன்னாடி வந்து ஆஜராகணும். நான் அப்பவே சொன்னல, தனு என்ன இதுல இருந்து முழுசா விடுவிக்க விட மாட்டானே. அதேதான் அவ பண்ணா. நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க, என்ன பாருங்க. நீங்க ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? நாங்க தான் உங்க கூட இருக்கோம்ல. நான் நல்லா இருக்கேன் பிரியா. ஆனா எனக்கு என்னன்னா கோவம் வருது, அவ்வளவுதான். ஏன் கோவப்படுறீங்க? நாங்க எல்லாரும் உங்க கூட தானே இருக்கோம். எல்லாத்தையும் சரி பண்ணுவோம். ஆமாண்ணா, பிரக்யா ரொம்ப சரியா சொல்றா. நாங்க எல்லாரும் உங்க கூட இருக்கோம். அப்புறம் இந்த கேஸ்ல இருந்து உங்களை விடுவிக்கிறதுக்கு நமக்கு தனுக்கு எதிராக ஒரு சின்ன குழு நமக்கு கிடைச்சிருக்கல. எக்ஸாக்ட்லி டாட், நமக்கு தெரியும்ல தனு எந்த எல்லைக்கும் போக கூடியவங்க. தனு ஆண்டி கண்டிப்பா ஏதாவது செய்வாங்கன்னு நமக்கு தெரியும். பட் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு எக்ஸாக்ட்டா தெரியாது. அதனால பேனிக் ஆக வேண்டிய அவசியம் இல்ல. ஆனா பிராச்சி, இந்த தடவை நம்ம தனுவை ரொம்ப ஸ்மார்ட்டா ஹேண்டில் பண்ணி ஆகணும். ஆமா பிரக்யா,
நீ சொன்னது சரிதாம்மா. நீ நேத்து சொன்ன இல்லையா, அதாவது என்கேஜ்மெண்ட்ல எப்படியாவது அவ போனை எடுத்துணும்னு சொன்னல. ஒருவேளை நம்மளால அப்படி எடுக்க முடியலன்னு வை, அதுக்கப்புறம் எப்படியாவது ரெண்டாவது ஆப்ஷனும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். ரெண்டாவது ஆப்ஷனுக்கு அவசியமே இருக்காது. நம்ம ஈஸியா தனுவோட போனை திருடிடலாம். அதுக்கான ஆளு நம்ம கிட்ட இருக்கு. நமக்காக இந்த வேலையை செய்ய போறது யாருன்னா ஆரியன். நான் எப்படி பண்ணுவேன்? நான் என்ன திருடனா என்ன மாம்? அதோ அந்த கார் கீ விழுந்ததே, அது டேபிள்ல இருந்து விழுந்தது. நான் ஒன்னும் அதை திருடல மாம். நான் சொல்றது ஏதாவது புரியுதா? நான் என்ன திருடனா என்ன? சீஃப், இப்போ நீங்களே சொல்லுங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு. அப்ப என் வண்டிக்கு நீ தான் திருடுனியா? இப்பதான் விளக்கமா சொன்னேன் நான் திருடன் இல்ல அப்படின்னு. நீங்க ஏன் நம்பவே மாட்டேங்கிறீங்க? நான் சொன்னா கேளுங்கம்மா. கிடையாது, ரொம்ப நல்ல பையன். இது வந்து திருட்டே கிடையாது. திருடுறது ரொம்ப தப்பான விஷயம். இது ஒரு சீக்ரெட் மிஷன். அப்புறம் இந்த சீக்ரெட் மிஷன் இருக்கு, இதுல நீதான் சீக்ரெட் ஏஜென்ட். அப்புறம் உனக்கு கொடுக்க போறது ஒரே ஒரு டாஸ்க் தான். அந்த டாஸ்க் என்னன்னா, நீ என்ன பண்ணணும்னா தனு ஆண்டியோட போனை எடுத்துட்டு வந்து எங்க கிட்ட கொடுத்துடணும். தட்ஸ் இட். சிம்பிள். இதுக்கு பேர் திருட்டு இல்ல, சீக்ரெட் மிஷன். சீக்ரெட் மிஷனா? எஸ், சீக்ரெட் ஏஜென்ட். ஆமா, நீதான் சீக்ரெட் ஏஜென்ட். ஆஃப் கோர்ஸ். அப்போ வேலை முடிச்சதுன்னு வைங்க, இப்படின்றதுக்குள்ள முடிச்சறேன். இல்ல பிரக்யா, தனுவுக்கு நம்ம பாடம் சொல்லி கொடுக்கறதுக்கு வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்கான்னு சொல்லு பாப்போம். போன் தனு அடிக்கிறா. இங்க நெட்வொர்க் ரொம்ப கம்மியா இருக்கு, அதனால நான் போய் பேசிட்டு வரேன். இந்த நேரத்துல தனு எதுக்கு போன் பண்றா? இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க ட்ரிங்க் பண்றீங்களா என்ன? உங்களுக்கு தெரியும்ல அது தப்பான விஷயம்னு. இருந்தாலும் நீங்க குடிக்கிறீங்களா? அம்மா, ஏமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? என்ன இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் சொல்லிருக்கேன்ல, ட்ரிங்க் பண்ணா மனுஷன் சுய நினைவை இழந்துருவான்னு. அது எவ்வளவு பெரிய தப்பான விஷயம் தெரியுமா? காம் டவுன். ஓகே, ரிலாக்ஸ். இந்த லெக்சர் கொடுக்கறது நிப்பாட்றீங்களா ப்ளீஸ்? நான் லெக்சர் அடிக்கிறேனா? நான் உங்களுக்கு ஏற்கனவே இந்த விஷயம் தெரியுமா? சொல்றது கொஞ்சம் கேளுங்கம்மா. நான் எதுவும் கேட்க மாட்டேன். நான் எதை பத்தி கேட்க தயாரா இல்ல. டாட், நீங்களே நான் புரிய வைக்கிறேன். விஷயம் என்னன்னா, இவங்களுக்கு அந்த மாதிரி பழக்கம் கிடையாது. ஆக்சுவலி அது என்னன்னா, கொஞ்சம் எப்பவாவது இந்த மாதிரி காப் சிரப் அந்த மாதிரி உடம்பு முடியாதப்ப அதான யூஸ் ஆகுது. ஆனா இவ இருக்காளே, அதான் பிராச்சி. கண்டிப்பா இது வரைக்கும் அவ அதை தொற்றிருக்கவே மாட்டா. கரெக்ட்? அவ அப்புறம் கை வைக்கலன்னா எப்படி குடிக்க முடியும்? ஏதாவது சொல்லுங்க, நானே சொல்லிட்டு இருக்க முடியுமா என்ன? கொஞ்சம் உங்க ஃபேமிலி டிராமாவை நிறுத்துறீங்களா என்ன? உங்க அம்மா அப்பா ரோல் எல்லாம் முடிச்சிருங்க. அப்பதான் நம்ம தனு மேல போக்கஸ் பண்ண முடியும். ஓகே, 1 செகண்ட். என்னோட பிளான் பி எப்படி இருக்கு? உன்னோடது இல்ல, நம்மளோடது. நல்லா இருக்கு. இது ஓகேவா இல்லையா சொல்லுங்க. சரி, எல்லாம் தான் டிசைட் பண்ணியாச்சு இல்லையா? நாம போய் என்கேஜ்மெண்ட்டுக்கு ரெடி ஆவோம். நாம இந்த வாய்ப்பை முழுசா பயன்படுத்தி ஆகணும். ஒருவேளை தனுவோட போனை நம்மளால திருட முடியாம போயிடுச்சுன்னா, அப்ப வேணும்னா நீங்க பிளான் பி ஆரம்பிங்க. நீங்க யாரும் ஒண்ணும் கவலைப்படாதீங்க. ட்ரிங்க்ஸ் பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். இவன் ஏன் திரும்ப திரும்ப போன் பண்ணிட்டே இருக்கான்? தொல்லை பண்றான். என்கேஜ்மெண்ட் மட்டும் முடியட்டும், அப்புறம் இவனுக்கு ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் பாத்திர வேண்டியதான். தனு, பிக் அப் த கால். பிரதீப், நான் உன்கிட்ட சொன்னல எனக்கு உடம்பு சரியில்லை, நான் டாக்டர் கிட்ட கிளம்பிட்டு இருக்கேன்னு. ப்ளீஸ், நான் உன்கிட்ட அப்புறமா பேசுறேன். அது வந்து எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியல. ஓ கமான் தனு, நீ சொல்ற அதே கிளினிக் வெளியே தான் நின்னுட்டு இருக்க. நீ கிளினிக் உள்ளேயும் இல்ல வெளியவும் இல்ல. நீ ஏன் என்கிட்ட போய் சொல்ற? ஓ, அது வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் டாக்டர் சர்மாவோட கிளினிக்கு போயிருந்தேன். அப்புறம் செக்அப் பண்ணிட்டு வீட்டுக்கும் வந்துட்டேன். டாக்டர் எனக்கு டேப்லெட் எல்லாம் கொடுத்திருக்காரு. அதுவும் இல்லாம டோசஸ் ஹெவியா இருக்கறனால எனக்கு இப்ப தூக்கம் வருது. நான் ரெஸ்ட் எடுக்கணும். சோ நான் உன்கிட்ட அப்புறமா பேசுறேன். பாய். ஓ, அப்படின்னா நான் கிளினிக் வரதுக்கு லேட் பண்ணிட்டேன் இல்லையா? நீ வந்துட்டு போயிட்ட, ஆனா அந்த விஷயம் கூட எனக்கு தெரியாம போயிடுச்சு இல்லையா? அதானே தனு? எஸ், யூர் ரைட். இப்பதான் உனக்கு புரியுது. சரி, நான் இப்போ ஒரு வேலை பண்றேன். நான் இப்போ போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். டோசஸ் ஹெவியா இருக்கறனால என்னால பேசவும் முடியல. யூ நோ, ஐ அம் நாட் ஃபீலிங் குட். ஐ வில் கால் யூ பேக். ஓகே? ஆலியா, மித்தாலி, நம்ம எல்லாரும் சேர்ந்து நல்லபடியா நடிச்சாதான் இந்த பிளான தனு முழுமையா நம்புவா. சாரி பாட்டி, தனு சைடுல நின்னு நடிக்க கூட என்னால முடியாது பாட்டி. என்னால தாங்கிக்கவே முடியாது. பாட்டி, என்ன பத்தி தான் உங்களுக்கு நல்லா தெரியும்ல. அதாவது நான் உண்மையை சொல்ல முயற்சி பண்ணா கூட நான் ஆக்ட் பண்ணதா எல்லாரும் நினைச்சிட்டு இருப்பாங்க. இவங்க சரியா சொல்றாங்க. பாத்தீங்களா, ஆலியாவே இப்படி சொல்றான்னா தனு டக்குன்னு கண்டுபிடிச்சிருவா. அதாவது நான் வந்து ஆக்டிங் பண்றேன்னு. அதாவது என்னால முடியாது, எனக்கு அவளை பிடிக்காது இல்லையா? அப்படி இருக்கும்போது அவளை பிடிச்ச மாதிரி எப்படி என்னால நடிக்க முடியும்? இங்க பாருங்க அண்ணி, நாம இத பண்றது உண்மையிலேயே கஷ்டம் எனக்கும் தெரியும். அவளை பிடிக்காம தான் நீங்க எல்லாம் இந்த என்கேஜ்மெண்ட்க்கு ஒத்துக்கிட்டீங்கன்னு அவளுக்கு தெரியக்கூடாதுல்ல. அதுக்காக தான் நான் சொல்றேன். உங்களுக்கே தெரியும் நான் அவரோட மனைவி. சோ ஆஃப்கோர்ஸ் இந்த நிச்சயதார்த்தத்துல எனக்கு கோவம் இருக்கு, எனக்கு பிடிக்காது. ஆனா நீங்களாம், அப்புறம் ஆலியா ஸ்பெஷலா நீ
உனக்கு இது ரொம்ப கஷ்டம்னு எனக்கு தெரியும். ஆனா நீ தனுவை ஏத்துக்கிட்டதா கண்டிப்பா நடிச்சுதான் ஆகணும் ஆலியா. வாழ்க்கை ஃபுல்லா அவளை இந்த வீட்ல நீ பார்க்க கூடாதுன்னா அதுக்கு நீ நடிச்சுதான் ஆகணும். உன் அண்ணனுக்காக. ஷூர், ஐ வில். ஆலியா ஐவில்னா எனக்கும் ஐவில் தான். இங்க பாரு மித்தாலி, வாயால சொன்னா மட்டும் போதாது, முழு முயற்சி பண்ணணும். நீங்க அவளை முழுசா ஏத்துக்கிட்டீங்கன்னு அவ உங்களை நம்பணும். நாங்க எல்லாரும் திடீர்னு அவகிட்ட போய் நல்ல விதமா நடந்துகிட்டா அவ ஆக்டிங் பண்றதா நினைக்க மாட்டாளா? ஆமா, அது மட்டும் இல்லாம நான் அவளை கோர்ட்ல உருன்னு பார்த்தேன். ஆனா இப்ப அவளை வாத்தனும் நீ பாக்க ரொம்ப அழகா இருக்கன்னு சொன்னா அவ நம்புவாளா? எப்படி இருக்கும்னு சொல்லுங்க. நான் இருக்க, கவலைப்படாதீங்க. அபியவே ஒத்துக்க வச்சுட்டேன். இவங்க எல்லாம் என்ன பெரிய விஷயமானு சொல்லிடுவேன். ஆச்சிதை, நான் வந்துட்டேன். அப்புறம் சரிதா ஆண்டி உங்க எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட்னு சொன்னாங்க. நான் நேர்ல சொல்லணும்னு தோணுச்சு, அதான் இங்க வந்துட்டேன். நானும் ஹெல்ப் பண்ண வந்துட்டேன். இது உண்மையிலேயே நல்ல விஷயம். நமக்கு எவ்வளவு பேர் உதவி பண்றாங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நல்லது. நான் போய் பிராச்சியை பாத்துட்டு வரேன். பாட்டி, நான் போய் அவரை பாத்துட்டு வந்துடுறேன். சரிம்மா, போயிட்டு வா. இந்த அளவுக்கு எனக்கு பிரக்யாவை பிடிக்குமான்னு கூட எனக்கு தெரியல. அதாவது பிரக்யாவை எனக்கு இப்ப ரொம்பவே பிடிச்சு போச்சு. லைஃப்ல நமக்கு வேண்டியவங்க யாரு, வெளியால் யாருங்கிறத லைஃப் தான் நமக்கு கத்து கொடுக்குது. நான் இதுக்கு முன்னாடி தனு தான் இந்த வீட்டுக்கு வரணும்னு ஆசைப்பட்டேன். அப்புறம் பிரக்யாவை வீட்டு விட்டு அனுப்ப நினைச்சேன். ஆனா இன்னைக்கு நான் ஆசைப்படுறது என்னன்னா, தனு இந்த வீட்டை விட்டு போகணும், பிரக்யா இந்த வீட்டுல இருக்கணும். ஹலோ எவ்ரிவன், என்ன பத்தி தான் பேசுறீங்களா? ஆஃப் கோர்ஸ், கல்யாணம் ஆக போற பொண்ணை பத்தி தானே பேசி ஆகணும். ஏன் எல்லாரும் இப்படி நின்னுட்டே இருக்கீங்க? என்ன வரவேற்க மாட்டீங்களா என்ன? நான் உன்னை வரவேற்கிறேன் தனு. அந்த ஆர்த்தி தட்டை எடுப்போ. இத பத்தி நான் நிறைய யோசிச்சுட்டேன். நீ என் அண்ணனோட ஒய்ஃப் ஆக போற. அண்ணனுக்கு நான் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறேனோ அதே முக்கியத்துவத்தை உனக்கும் தருவேன். என்னால உன்னை இக்னோர் பண்ண முடியாதே. அதனால உன்னை நான் என் அண்ணியா ஏத்துக்கிறேன். நான் இவகிட்ட இததான் சொன்னேன், ஒரே வீட்ல இருந்துகிட்டு மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு இருக்க முடியாதுன்னு. இப்ப நீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டீங்க. சில முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையும் வீட்ல இருக்கிற பெரியவங்க தான் புரிய வைப்பாங்க. பாட்டி, நீங்க ஏன் பிரக்யாக்கு புரிய வைக்க மாட்டேங்கிறீங்க? ஐ மீன், இப்போ அவ அபியை விட்டு தள்ளி இருக்க வேண்டாமா? பிரக்யா அபி ரூமுக்கு போகவே இல்லையேமா. அது இந்த மாதிரி நேரத்துல நான் இப்படி பேசக்கூடாது இல்லையா? நான் டோட்டலா மாறிட்டேன்னு சொன்னா தனுவுக்கு சந்தேகம் வந்துரும். நான் பிரக்யாவுக்கு தான் சப்போர்ட் பண்றேன்னு இவளுக்கு சந்தேகம் வந்துரும். அட என்னத்த சொல்றது தனு, உன்கிட்ட நான் ஏன் மறைக்கணும்? பிரக்யா அபி ரூமுக்கு தான் போயிருக்கா. ஆனா எனக்கு அபி மேல முழு நம்பிக்கை இருக்கு. நீ ஒண்ணு கவலைப்படாத. அபி மட்டும் இந்த கோலத்துல உன்னை ஒரே ஒரு தடவை பார்த்தான்னு வையி, அதுக்கப்புறம் ஒரு நொடியில பிரக்யாவை மறந்துடுவான். அதாவது நானும் ஆலியாவும் உன்னை எப்படி ஏத்துக்கிட்டோமோ அதே மாதிரி அபியும் உன்னை பொண்டாட்டியா ஏத்துக்குவான். பாட்டி, நாங்க ரெண்டு பேரும் பார்க்க எப்படி இருக்கோம்? பார்க்க அப்படியே மேட் ஃபார் ஈச் அதர் மாதிரி இருக்கும்ல? ரொம்ப நல்லா இருக்கும். மேட்ச் மேட் இன் ஹெவன், மேட்ச் மேட் ஃபார் எவர். வாவ், இப்பவாவது என்ன பத்தி புரிஞ்சுக்கிட்டியே. ஒரு வழியா ஃபைனலா இப்பதான் நீ நல்ல விதமா பேச ஆரம்பிச்சிருக்க. பாட்டி, ஜூஸ். ரொம்ப நேரமா தாகமா இருந்ததுமா. உங்க மனசுல இருக்க விஷயம் எனக்கு தெரியாதா என்ன? அதான் எடுத்துட்டு வந்துட்டேன். ஒன்னு சொல்லவா?
உங்க கூட சேர்ந்தே மத்தவங்களுக்கும் நான் ஜூஸ் கொண்டு வந்திருக்கேன். இந்த ஆலியா. தேங்க்யூ. அபி, தேங்க்யூ. இத நீ எடுத்துக்கோ. நோ தேங்க்யூ, எனக்கு வேண்டாம். ஏன்? சில்லுன்னு இல்லையா? நான் வேணா உனக்கு ஐஸ் போட்டு தரேன். நோ தேங்க்யூ, எனக்கு வேண்டாம். என்ன மித்தாலியா நீங்க ஏன் இவ்ளோ அப்செட் ஆகுறீங்க? நீங்க என்னமோ இந்த ட்ரிங்க் எனக்காக போட்டு கொண்டு வந்த மாதிரி. அது என்னன்னா, அது வந்து எல்லாரும் குடிக்கிறாங்க. யாருக்கு என்கேஜ்மெண்ட்டோ அவங்க குடிக்கலன்னா நல்லா இருக்காது இல்லையா? அதனாலதான் கொண்டு வந்தேன். என் மனசு கஷ்டப்படும் இல்லையா? சரி, உனக்கு வேண்டாம்ல? அப்ப உங்களுக்கு தெரியுமா, என்னாலதான் 2 பேரும் சமாதானமானாங்க. நான் இந்த என்கேஜ்மெண்டோட இன்விடேஷனை பிரதீப்க்கு அனுப்பி விட்டுட்டேன். இனிமே உங்களுக்கு இந்த நிச்சயதார்த்த டென்ஷன் தேவையில்ல. அவன் வருவான், தனுவ பாப்பான், ஆட்டோமேட்டிக்கா இவளே என்கேஜ்மெண்ட் கேன்சல் பண்ணிடுவான். பிராச்சி, அது என்னன்னா, I'm so sorry. உங்க போன். சாரி. வாவ், நம்ம 2 பேர்கிட்டயும் ஒரே மாதிரி போன் இருக்குன்னு நான் நோட்டீஸ் பண்ணவே இல்ல. இந்த காலத்துல எல்லாரும் இந்த மாதிரி போன் தான் வச்சுப்பாங்க. சரி, இப்ப எல்லாரும் வந்தாச்சு இல்லையா? ஐயரும் இங்கதான் இருக்காரு. சோ எல்லாரும் எதுக்காக வெயிட் பண்ணோம்? என்கேஜ்மெண்ட் பண்ணிடலாம் இல்லையா? ஐ மீன், எதுக்கு என்கேஜ்மெண்ட்டுக்கு இவ்ளோ அவசரப்படுற? என்கேஜ்மெண்ட் நடக்கும், அதுக்கப்புறம் நலங்கெல்லாம் நடக்க வேண்டியது இருக்குல்ல. ஒரு டான்ஸ் ஆடினா என்ன? அண்ணனும் தனுவும் ஒரு கப்பிள் டான்ஸ் ஆடலாம்ல? என்ன சொல்றீங்க? பசங்களை கை தட்டுங்க. நல்ல ஐடியா. இது நம்ம ஃபேமிலியுடைய ட்ரெடிஷன் இல்லையா? கப்பல் டான்ஸ் கண்டிப்பா ஆடணும். அந்த பிரதீப் வர வரைக்கும் தனுவை பிஸியா வச்சிருக்கணும்ல. We need time. ஆமா, பின்ன வேற என்ன பண்றது? பிரதீப் வர வரைக்கும் இவன் இந்த டான்ஸ்லயே பிஸியா இருக்கட்டும். அப்ப நீ கூட வந்து டான்ஸ் ஆடு. முடியாது. ரியா, play the music. வாங்க பசங்களா, நாம எல்லாரும் சேர்ந்து ஒன்னா உட்கார்ந்து பார்க்கலாம். ஓ, உன் பேர் என்னன்னு சொல்லு. தனு. வெரி குட். நீ லண்டன்ல இருக்கியா சொல்லு. இல்ல, டெல்லி, நியூ டெல்லில இருக்கேன். இங்க பாரு, நீ வேணும்ட்டே தானே என் மேல ரேப் கேஸ் போட்ட? சொல்லு சீக்கிரம், அதை கேளு. ஐயோ இருங்க, அவசரப்படாதீங்க. எழுந்திரி. அபி, நம்ம வெட்டிங். பைத்தியமா உனக்கு? ஏய், வாய் மூடு. நான் கேக்குற கேள்விக்கு மட்டும் பதில் எனக்கு சொல்லு. பிரக்யாவை சுத்தமா பிடிக்காது. 1 2 3. என்ன இங்க 3 பிரக்யா? உங்க பேரு சொல்ல மாட்டேங்கிறாளே. அபிஷேக் பிரேம் மெஹ்ரா. அவரை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறதானே நீ? அவரை அடைய நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அப்படின்னா அவரை அடையறதுக்காக அவர் மேல பொய்யான ரேப் கேஸ் கூட போடுவல்ல? தனு எங்க போனா? இன்னும் ஆள காணுமே. நானே கீழே போய் பாக்குறேன். என்னாலும் சரி, நான் அவகிட்ட கண்டிப்பா பேசியே ஆகணும். எனக்கு யாரு துரோகம் பண்ணாலும் பிடிக்காது. நானே வரேன். நான் அபி ரேப் அபி. தனு, தனு உண்மையை சொல்லு. Please சொல்லு. Please சொல்லு. நீ இவர் மேல பொய்யான ரேப் கேஸ் போட்டதானே? ப்ளீஸ் ஏதாவது சொல்லு. நீ பொய்யான ஆதாரங்களை திரட்டினல, சொல்லு. இதான் முக்கியமான விஷயம் தனு, சொல்லு. நான் அபியோட ரூமுக்கு போனேன். நீ அவரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக அவர் மேல பொய்யான கேஸ் கூட போடுவல்ல? தனு பதில் சொல்லு. சொல்லு. நீ பொய்யான ஆதாரங்களை திரட்டினல? தனு ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிற? அன்னைக்கு நான் அபியோட ரூமுக்கு போனேன். கேம் விளையாடிட்டு இருந்தேன். அவன் ரொம்ப பயந்து போயிருந்தான். இவ ஏதோ உளறிக்கிட்டு இருக்கா. இத வச்சு என்ன பண்றது? பேசாம நீ என்ன ரெக்கார்டிங் பண்ணு. டாட், 1 செகண்ட். மாம், எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லுங்க. இவங்க ஹஸ்பண்ட் எங்க? அவர் வராருன்னு சொன்னீங்களே, எங்க அவரு? எங்க இருந்தாலும் சரி, அவளை நான் விட மாட்டேன். கண்டிப்பா கேள்வி கேட்பேன். ரியா, நாம அவரை நம்ப முடியாது. நாம இன்விடேஷன் அனுப்பியாச்சு. அப்படின்னு அவர் கண்டிப்பா வந்திருக்கணும் இல்லம்மா? இப்ப நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல போங்க. நமக்கெல்லாம் இவ என் மேல பொய்யான ரேப் கேஸ் போட்டிருக்கான்றத கோர்ட்ல ப்ரூவ் பண்ணி ஆகணும்.
அப்பதான் நான் வெளியில வர முடியும், இவ உள்ள போக முடியும். ஆனா இப்ப எல்லாத்துக்கும் ப்ரூஃப் தேவை. அதாவது இவ என் மேல பொய்யான பழி போடுறா. இவங்க தனுவை ஜெயிலுக்கு அனுப்ப பாக்குறாங்களா? ஷிட், நான் ஏதாவது ஒண்ணு பண்ணியே ஆகணும். தனு கிட்ட இருந்து உண்மையை வர வைக்க பாக்குறாங்க. தனு ஒருவேளை உளறிட்டானா கண்டிப்பா ஜெயிலுக்கு போயிடுவா. நான் அப்படி நடக்க விடுமா? எப்ப வரைக்கும் ஏன் யாரும் வரல? நீ இங்க இரு, நான் போய் பாத்துட்டு வரேன். இங்கே நின்னுட்டு இருந்தா எனக்கு ஏதாவது ஆயிடும். மித்தாலி அண்ணி, நானும் உங்க கூட வரேன். சரி. நீங்க எதுக்கு கீழே வந்தீங்க? தனு ஆண்டி எங்கேயும் காணும். உங்களுக்கு ஏதாவது வேணும்னா சொல்லுங்க. நீங்க தனு ஆண்டிய பாத்தீங்களா? பார்த்தோமே, வந்ததுல இருந்து பாத்துட்டு தானே இருக்கோம். அட என்னப்பா இது? அவங்க கீழே வந்ததை பாத்தீங்களா? திடீர்னு அவங்க காணாம போயிட்டாங்க. ஆனா அவ உங்க கூட தானே மேல வந்தா. ஆமா, எங்க கூட தான் அவங்க மேல வந்தாங்க. நாங்க தான் அவங்கள மேல கூட்டிட்டு போனோம். அதுவும் இல்லாம உண்மையை வர வைக்க முயற்சி பண்ணோம். நடுவுல திடீர்னு ஒரு ஷார்ட் சர்க்யூட் ஆயிடுச்சு. அதனால நாங்க வெளியே வந்தோம். திரும்ப உள்ள போகும்போது தனு ஆண்டி அங்க இல்ல. என்னது, தனு ஆண்டி இல்லையா? அப்ப மாயமா மறைஞ்சிட்டாங்களா? I don't know guys. அவங்க மேலயும் இல்ல கீழயும் இல்ல. அப்ப அவங்க எங்க போனாங்க? ஒரு செகண்ட். ஒருவேளை இங்க தனு ஆண்டியோட ஹஸ்பண்ட் வந்து யாருக்கும் தெரியாம அவங்கள கூட்டிட்டு போயிருப்பாரோ? ஐம் சாரி அண்ணா. பாத்ரூம்ல இருந்தேன். Dress சரி பண்ணிட்டு இருந்தேன். நான் ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொன்ன. ஒருவேளை உங்களுக்கு வெளியில கேட்கலையோ என்னவோ. இட்ஸ் ஓகே, ஐம் ரெடி. என்கேஜ்மெண்ட்டுக்கு போலாமா? அட, ரிங் போது எடுக்க மாட்டேங்கிறா. அது எனக்கும் தெரியும். உனக்கு எப்படி தெரியும்? அதான் ரிங் டோன் கேக்குதே. ஓ, ஒன் செகண்ட். அது அந்த சத்தம் இங்க உள்ள இருந்து எங்கேயோ வர மாதிரி இல்ல? என் போன்ல இருந்து வருது. இல்ல, இங்க எங்கேயோ ரிங்டோன் சத்தம் கேக்குது. செக் பண்ணலாம். செக் பண்ணலாம் வாங்க. எனக்கு தெரிஞ்சு போன் கட் ஆயிடுச்சு. போன் கட் ஆகல, போன் ஆஃப் ஆயிடுச்சு. நான் திரும்ப போன் பண்ணவா? ஆமா, இது எதுக்கு? இந்த ரூம்ல நம்மள தவிர வேற யாரும் இருக்காங்க டாட். உங்களுக்கு அப்படி தோணல? நான் ஆக்சுவலி நத்திங். அது ஒண்ணும் இல்ல. நீ எதுக்கு இப்ப ரொம்ப டென்ஷனா இருக்க? ஆக்சுவலி அது நான் ஒரு வெயிட்டரை பார்த்தேன். அந்த வெயிட்டரை பாக்குறதுக்கு ரொம்ப வினோதமா இருந்தான். அப்படி என்ன அவன் வினோதமா இருந்தா? அவன் பாக்குறதுக்கு வெயிட்டர் மாதிரியே இல்ல. ரன்பீர், நீ உண்மையதான் சொல்றியா? நீ ஒரு வெயிட்டரை பார்த்தேன்னு சொல்ற, ஆனா அவன் வெயிட்டர் இல்லன்னு சொல்ற. ஓகே, நான் தெளிவா சொல்றேன். நான் அந்த வெயிட்டரை பார்த்தப்போ அவன்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன். நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்கன்னு. அதுக்கு அவன் வினோதமா பதில் சொன்னான். திரும்ப நான் அவன்கிட்ட கேட்டேன், நீ இந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்கன்னு. ஆனா அவன் அப்படின்னா ரன்பீர் பிரதீப்பை மீட் பண்ணிருக்கான். ரன்பீருக்கு சந்தேகம் வந்துருச்சு. நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும். ரன்பீர், அந்த வெயிட்டர் எந்த பக்கம் போனா? இந்த பக்கம் தான் போனான். ஆலியா, ஒரு நிமிஷம் நில்லு. நீங்க இப்போ வெயிட்டர் பத்தி தானே பேசுனீங்க. அதாவது பிளாக். எனிவே எல்லாம் ஒரே மாதிரி இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவன் என்ன குடுத்தான்னு தெரியல. நான் அதை குடிச்சதுல இருந்து மயக்கம் ஆயிட்டேன். அப்புறம் நான் திரும்பவும் அவனை பார்த்தேன். மறுபடியும் அவன் என்கிட்ட பேசினான். உங்களுக்கு ஏதாவது வேணுமான்னு கேட்டான். ஆமா, எனக்கு கத்தி வேணும். நான் அப்படியே குத்தி கொள்ளணும் போல இருந்துச்சுன்னு சொல்ல தோணுச்சு. ஆனா சொல்றதுக்கு முன்னாடியே அவன் என்கிட்ட கேட்டரிங் சார்பா மன்னிப்பு கேட்டான். அதனால எதுவும் சொல்ல முடியாம போயிடுச்சு. ஓகே. பட் ஆலியா, சீரியஸ்லி நான் எதிர்பார்க்கவே இல்ல. ஏன்னா இன்னைக்கு என்னோட என்கேஜ்மெண்ட். நான் டாப் கிளாஸ் சர்வீஸ் எதிர்பார்த்தேன். ஆனா இன்னைக்கு சர்வீஸ் ரொம்ப மோசமா இருக்கு. காட், தனவுக்கு மயக்கம் தெரிஞ்சிருச்சுன்னு அண்ணகிட்ட உடனே போய் சொல்லி ஆகணும். ரைட். அப்புறம் நான் பார்த்தது வெயிட்டர் தான் நினைக்கிறேன். அப்படி வெயிட்டர் இல்லைன்னா ஏன் தனு ஆண்டி கிட்ட போய் அவங்களுக்கு என்ன வேணும்னு கேட்க போறான். இந்த வெயிட்டர் தான் தனுவுக்கு ஜூஸ்ல மயக்க மருந்த கொடுத்து மயக்கம் பண்ண வச்சது. அதனாலதான் அவ இப்படி கோவப்படுறா. யுவர் அசம்ப்ஷன் இஸ் ராங். லெட்ஸ் கோ. போலாம். தனுக்கு சுயநினைவு வந்துருச்சா? ஆலியா அவளை பார்த்தாலாம். பொறுப்போட ஃப்ரெண்டு கிட்ட இருந்து ஏதாவது போன் வந்ததா? இதெல்லாம் லீகல் இல்லையா? அவ நமக்கு மிகப்பெரிய உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கா. தனுவுக்கு மயக்கம் தெரிஞ்சது அண்ணன் கிட்ட நீ சொல்லிட்டியா?
இப்ப நம்ம கிட்ட தனு இருக்கா, பிரதீப் இல்ல, பிரதீப்போட அட்ரஸும் இல்ல. வாட் வி டு? இப்ப நம்ம என்ன பண்றது? இந்த சிங்கானியா எதுக்கு எனக்கு போன் பண்ணிக்கிட்டே இருக்காரு? ஷிட். ஓ, half an hour ஆயிடுச்சுல. டாட், அது என்னன்னா தனு ஆண்டிக்கு அவர் போன் பண்ணிருப்பாரு, அவங்க எடுத்திருக்க மாட்டாங்க. ஐ திங்க் இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்துல போலீஸ்க்கு போன் பண்ணிடுவாரு. எஸ் மிஸ்டர் சிங்கானியா. தனு எதுக்காக போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க? நான் உங்ககிட்ட ரெக்வெஸ்ட் பண்றேன், அவங்க என்கிட்ட உடனே பேசி ஆகணும். அப்படி மட்டும் அவங்க என் கூட பேசலன்னு வைங்க, அப்புறம் 15 நிமிஷத்துல போலீஸ கூட்டிட்டு நான் அங்க வர வேண்டியிருக்கும். என்ன போலீஸ்க்கு தானே போன் பண்ணுவீங்க? இருங்க பேச சொல்றேன். சரி, அவங்க எதுக்காக போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க? அது அவங்க கிட்ட பேசும்போது நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அவங்க கிட்ட எப்ப பேச முடியும்? 15 நிமிஷம் கழிச்சு. ஓகே. நம்ம தனு ஆண்டி சும்மா தான் சொல்றாங்கன்னு நினைச்சோம், சொல்றதெல்லாம் செய்ய மாட்டாங்கன்னு நினைச்சோம். ஆனா இப்போ சொன்னதெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா எப்படி பிளான் பண்றாங்க? இது பிளான் இல்ல, அவங்க நமக்கு பயங்கரமான வலை விரிச்சிருக்காங்க. நாம தான் தப்பு பண்ணி மாட்டிட்டு இருக்கோம், நாம தான் கண்ணை மூடிட்டு இருக்கோம். அவங்க நம்மள சுத்தி கண்காணிச்சுட்டு தான் இருக்காங்க. இனிமே நம்ம ஒவ்வொரு அடியும் யோசிச்சுதான் வைக்கணும். இதை எல்லாத்தையும் விடுங்க, முதல்ல நம்ம உள்ள போயாகணும், இல்லனா தனுவுக்கு சந்தேகம் வந்துடும். அண்ட் ப்ளீஸ், நம்ம எதுவுமே தெரியாத மாதிரி அவகிட்ட நடிக்கலாம். நீ என் கூட வாங்க. மித்தாலி அண்ணி, நீங்க என்ன பண்றீங்க? நீ என்கிட்ட போய் சொன்ன இல்லையா? நீ என்கிட்ட வேணும்னு தானே தண்ணி எடுத்துட்டு வர சொல்லி போ சொன்ன. இங்க பாரு, எனக்கு எல்லாமே நல்லா புரிஞ்சிடுச்சு. எனக்கு ஒரு விஷயம் சொல்லு, அது யாரா வேணா இருக்கட்டும், நீ தானே அவனை மயக்கம் போட வச்சது. நீ திட்டினதுனால ஒண்ணும் அவன் மயக்கம் போடல. அப்புறம் அந்த ஆள் இருக்கானே, அவன் உன் என்கேஜ்மெண்ட்டை தடுத்து நிறுத்த பார்த்தான் இல்லையா? நீங்க என்ன யோசிக்கிறீங்களோ அது 100க்கு 100 சரி. அவனை ஏன் நான் மயக்கமடைய வச்சனா, இந்த நிச்சயம் நடக்கிறது அவனுக்கு விருப்பம் இல்ல உங்களை மாதிரி. ஏன்னா நீங்க தானே அவன்கிட்ட ஏதோ கொடுத்து விட்டீங்க. அதான் நான் அதை குடிச்ச உடனே மயக்கமாகி கீழே விழுந்துட்டேன்ல. நீங்களே சில உண்மைகளை சொல்லிட்டீங்க, நானும் சில உண்மைகளை சொன்னேன். இப்போ நடந்த உண்மையை முழுசா நீங்க சொல்லுங்க, சரியா? சாரி, உனக்கே நல்லா தெரியும் இல்லையா என் மைண்ட்ல ஏதாவது ஒரு விஷயம் ஓடிட்டே இருக்கும்னு. அப்புறம் என்னன்னு எனக்கே சில நேரம் புரிய மாட்டேங்குது. சில சமயம் என் மண்டைக்குள்ள ஒண்ணு இல்லன்னு தான் எனக்கு தோணுது. உங்களுக்கே தெரியும்ல உங்க மண்டைக்குள்ள ஒண்ணு இல்லன்னு, அப்புறம் எதுக்கு அதை யூஸ் பண்றீங்க? நான் தான் சாரி சொல்லிட்டேன்ல. பரவாயில்ல, இருக்கட்டும். நடந்த எல்லாத்தையும் மறந்துருங்க. பேசிட்டே இருந்தா உண்மை வெளியில வரும், உண்மை வெளியே வந்தா தேவையில்லாத பிரச்சனை வரும், அப்புறம் போலீஸும் வரும். நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதுல்ல? அவன் எவனா வேணாலும் இருக்கட்டும், அவன் ஒரு வெயிட்டர். அவனுக்கு இந்த என்கேஜ்மெண்ட் நடக்கிறதே இஷ்டம் இல்ல. அவன் மயக்கமாயிட்டான், அவன் வீக்கா இருந்தா, அதனால இந்த இடத்த விட்டு போயிட்டான். ஓகே, அவனுக்கு நினைவு வந்துருச்சுல. நான் இந்த என்கேஜ்மெண்ட்டை அழகாக்கணும்னு ஆசைப்பட்டு இருக்கேன், நான் இதை ஸ்பெஷல் ஆக்கணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். ஆனா நீங்க எல்லாத்தையும் நாசமாக்கிட்டீங்க. நான் தான் சாரி சொல்றேன்ல. Just forget it. Forget everything. Now let's focus on my engagement. Right? Let's go. அபியும் பிரக்யாவும் சேர்ந்து உனக்கு போதை மருந்து கொடுத்திருக்காங்க. இப்பதான் நீ போதையில உண்மை எல்லாத்தையும் சொல்லுவல. அவங்க 2 பேரும் உங்ககிட்ட இருந்து உண்மையை வர வைக்க முயற்சி பண்ணாங்க. தனு, ஆர் யூ ஓகே? ராத்திரி அப்படி என்ன சாப்பிட்டீங்க? இன்னைக்கு ஃபுல்லா இந்த மாதிரியே இருக்கீங்க, இல்ல ரொம்ப உடம்பு முடியாம இருக்கீங்களேன்னு கேட்டேன். அதுவும் இல்லாம உங்களுக்கு எதுவும் ஆயிடுச்சோன்னு நாங்க ரொம்ப பயந்து போயிட்டோம், அதனால டாக்டர் வர சொல்லிருக்கோம். அவரும் வந்துட்டு இருக்காரு. ஆக்சுவலா நானும் ரொம்பவே பயந்துட்டேன். நானும் உங்களுக்காக ப்ரே பண்ணிக்கிட்டேன். ராத்திரி முழுக்க ப்ரே பண்ணிக்கிட்டே இருந்தேன், உங்களுக்கு சுயநினைவு வந்துடணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் என்கேஜ்மெண்ட்டும் நல்லபடியா முடியணும்னு. எல்லாரும் நல்லா ஆக்ட் பண்றீங்க, ஆனா பிளானிங் சரியா பண்ணலையே. எனக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு. இப்ப பாருங்க, இனிமே வரப்போற ஒவ்வொரு நாளையும் நான் எப்படி ஆட்டி படைக்க போறேன்னு பாருங்க. நீ எப்படி மயக்கமானேன்னு எங்க கிட்ட சொல்லவே இல்லையே. ஐ திங்க் நான் அந்த ட்ரிங்க் குடிச்சேன் இல்லையா, அத குடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு அப்படியே தலை சுத்தி ஒரு மாதிரி மயக்கம் வந்துருச்சு. என்னங்க? யாரு கதவு தட்டுறது? யார பத்தி சொல்றீங்க? உங்களுக்கு என்னாச்சு? நல்லா இருக்கீங்களா? நீங்க எப்படி உள்ள இருந்தீங்க? அது கண்ணாடி போட்டு ஒரு வெயிட்டர் சுத்திட்டு இருந்தான்ல, அவன் உங்க ஸ்டாஃப் தானே? அவன் எங்க ஸ்டாஃப் தான், ஆனா நான் வேலைக்கு வைக்கல. ஒரு நிமிஷம். உங்க ஸ்டாஃப் நீங்க ஹையர் பண்ணலைனா அவன் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்? அவன் எப்படி இங்க வந்தான்? நானும் அவகிட்ட இததான் கேட்டேன். நீ யாருன்னு அவகிட்ட கேட்டேன். அதுக்கு அவன் சொன்னான், எங்க அண்ணன் மோகனுக்கு உடம்பு சரியில்லை, அதுக்கு பதிலா நான் வந்திருக்கேன்னு சொன்னான். சம்பளம் கட்டாக கூடாதேன்னு வந்தேன்னு சொன்னான். அப்புறமா நான் அவகிட்ட ஐடி கேட்டேன். அப்புறம் அவன் என்ன இங்க கூட்டிட்டு வந்து என்ன மயக்கமடைய வச்சுட்டான். அதுக்கப்புறம் நான் மோகனுக்கு போன் பண்ணப்ப அவன் தனக்கு தம்பியே இல்லன்னு சொல்லிட்டான். அவனை மயக்கமடைய வச்சுட்டு ட்ரெஸ் இவன் எடுத்துட்டு வந்துட்டதா சொன்னான். சார், எனக்கு அந்த ஆள் சரியா படல, ஏதாவது பண்ணுங்க சார். சரி, ஏதோ ஒரு விதத்துல எங்க டிபார்ட்மெண்ட்ல திருடம் பூந்துட்டான் சார். நான் உடனே போய் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றேன். ப்ளீஸ் நீங்க ஏதாவது பாத்துக்கோங்க. நான் பாத்துக்கிறேன்.
இங்க பாருங்க நான் எதுவும் நான் கேட்க சொல்றது தயாரா கொஞ்சம் இல்ல. கேளுங்க எதுவும் please. சொல்லாத நான் எதுவும் கேட்க தயாரா இல்ல. நீங்க அப்செட்டா இருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் ஆனா ஆனா என்னன்னு சொல்லுமா. நிச்சயம் நடக்காது, என்கேஜ்மெண்ட் நடக்காதுன்னு சொன்னா ஆனா எல்லாமே நடந்துருச்சு பார்த்தல. எல்லாரும் முன்னாடி என்கேஜ்மெண்ட் நடந்துருச்சு. இதுக்குதான் நான் வேணான்னு அப்பவே சொன்னேன். என்னங்க ப்ளீஸ் தயவு செஞ்சு அந்த மாதிரி என்ன பார்க்காத நான் சொல்லிட்டேன். நீ அப்படி பார்த்தனா என்னோட கோவம் அப்படியே அமைதியாயிடுது. அதானே நான் பண்ணணும். உங்க கோவம் குறைஞ்சாதான் நான் சொல்றத நீங்க கேப்பீங்கல்ல. இல்ல நான் இனிமே எதுவும் கேட்க தயாரில்ல. நான் நிறைய கேட்டுட்டேன். எனக்குள்ள ஏதோ வித்தியாசமா நடக்குது. ஐயோ ஒண்ணும் ஆகாது. இப்போ நம்ம நிலைமை கையை விட்டு போகல. எல்லாம் கைவிட்டு போயிடுச்சு. என்கேஜ்மெண்ட் நடந்துருச்சு. முதல்ல அவ என் கைக்கு விலங்கு போட்டா. இப்ப அந்த கை விலங்குல இருந்து தப்பிக்கிறதுக்காக அவ பேரை சொல்லி நான் மோதிரம் போட்டுக்கிறேன். இதெல்லாம் வேண்டாம் தான் நான் உன்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தேன். என்கேஜ்மெண்ட் வேணான்னு சொன்னேன். நீ என்ன சொன்ன? என்கேஜ்மெண்ட் நடக்காதுன்னு சொன்ன. நீ ஏதாவது ப்ரூஃப கண்டுபிடிப்பன்னு சொன்ன. என்ன கிடைச்சதா? எனக்கு கிடைச்சிருச்சுல்ல இந்த என்கேஜ்மெண்ட் ரிங். நான் வாழ்க்கை பூரா ஜெயில இருக்கிறதுக்கு தயாரான ஒரு செகண்ட் கூட அவ கூட இருக்க முடியாது. நான் இதுக்கு பதிலா ஜெயிலுக்கே போயிடுவேன். நான் ஜெயிலுக்கு போக ரெடியா இருக்கேன். நான் தயாரா இல்ல. ப்ளீஸ் நான் சொல்றத கொஞ்சம் நான் கேளு. சொல்றத நீங்க கேளுங்க. நீங்க உங்களை பத்தி மட்டும் தான் யோசிக்கிறீங்க, என்ன பத்தி யோசிக்க மாட்டேங்கிறீங்க. நீங்க ஒரு தடவையாவது யோசிச்சு பாத்தீங்களா? நீங்க ஜெயிலுக்கு போயிட்டீங்கன்னா அப்புறம் ஏன் நிலைமை என்ன ஆகும்னு? தனு கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக என்கிட்ட இருந்து விலகி போயிடுவீங்களா? நீங்க ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? யாருக்குமே நீங்க அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுல இஷ்டம் இல்ல. இது எல்லாமே கல்யாணத்துக்கான ஆக்டிங், அவ்வளவுதான். அப்பதான் நமக்கு கொஞ்சமாவது டைம் கிடைக்கும். அந்த டைம்ல ஏதாவது ஆதாரத்தை தேடி உங்களை காப்பாத்தலாம்ல. அவ கூட என்கேஜ்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு ஜெயில் ஃபீலிங் தான் வருது. இங்க பாருங்க, நீங்க நான் தான் சொல்லிட்டேன்ல. ஐம் சாரி என்ன மன்னிச்சிரு. ஏய் இவன் அந்த இடத்துக்கு போய் சேர்ந்தானா இல்லையான்னு தெரியலையே. இவன் இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருக்கான்? ஏன் இன்னும் போன் பண்ணல? இவன் அந்த வேலையை ஒழுங்கா செய்வானா இல்லையானே தெரியல. ஹலோ சவுந்தர். ஹலோ பிரதீப். பிரதீப் நீ தானே பேசுற? ஹலோ ஹலோ. பேச விருப்பம் இல்லனா எதுக்கு திரும்ப திரும்ப போன் பண்ணிட்டே இருக்க? திரும்ப எனக்கு கால் பண்ணாத, புரியுதா? மேடம் நான் தான் சவுந்தர். நான் தான் உங்களுக்கு கால் பண்ணிருக்கேன். நீங்க எதுக்காக என்ன திரும்ப போன் பண்ணாதன்னு சொன்னீங்க? சரி அத விடு. எனக்கு ஒரு விஷயத்த சொல்லு. நீ வண்டி கிட்ட போனியா? போனேன். ஆனா என்னால அங்க நிக்க முடியல. அங்க இருந்து ஓடி வந்துட்டேன். நீ என்ன சொல்ல வர? நான் கார் டிக்கிய திறந்தப்போ உள்ள என்ன பார்த்தனா? என்ன பார்த்த? அது என்னன்னா அந்த ஆள் செத்து கிடந்தா. என்ன? பிரதீப் இறந்துட்டானா? ஆமா, ஒருவேளை மூச்சடைச்சி செத்து போயிருந்திருக்கலாம். குளோரோஃபார்ம் அதிகமாகி கூட செத்து போயிருக்கலாம். சரி சரி சரி, நீ ஒரு வேலை பண்ணு. டெட் பாடியை எப்படியாவது நீ டிஸ்போஸ் பண்ணிடு, சரியா? வீட்டுக்கு வந்து பணத்தை வாங்கிட்டு போ. சரி. பிரதீப் இறந்துட்டானா? சரி நல்லதா போச்சு. அவன் செத்தா என்ன, அதுக்கு என்ன பண்ண முடியும்? இப்போ இந்த டெட் பாடியை பத்தி யாருக்கும் தெரியாம இருந்தாலே போதும். அதுக்கப்புறம் எந்த ப்ராப்ளமும் வராது. ஓகே, ஒரு வழியா பிரதீப்போட சாப்டர் க்ளோஸ். ஒருவேளை அவன் உயிரோட இருந்திருந்தா என் வாழ்க்கையை நான் வாழ விடாம பண்ணிடுவான். அவன் செத்தது நல்லதா போச்சு. எல்லாமே நல்லதுக்கு தான். He is gone now. இப்போ என்னோட லைஃப்ல எந்த ப்ராப்ளமும் கிரியேட் ஆகாது. He is gone. He is gone. இந்த